ஐங்கார ஹ்ரீங்கார ரகசயுக்த ஸ்ரீங்கார கூட்டார்த்த மகாவிபூத்யா ஓம்கார மர்ம பிரதிபாதினிப்யாம் நமோ நம ஸ்ரீ குருபாதுகாப்யாம். எல்லாம் வல்ல குரு திருவடிகளை விசேஷமாக நமஸ்கரித்து அற்புதமான ஒரு நிகழ்விலே அருமையான ஒரு மனிதர்களோடு உங்களை சந்திப்பதிலே மாற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். கலந்துரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கை கொள்ளணும் அப்படின்னும் பொழுது எதை பேசுவது அப்படின்னு கேட்டா, இறை பேசா நா அல்ல, இறை பேசா நாள் அல்ல. இது பெரியவர்களுடைய வாக்காக இருக்கு. அப்ப இறைவனை பற்றி பேசக்கூடிய தன்மை மனிதனுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, மனுஷனுக்கு இருக்கிற ஒரே பெருமை என்னன்னு கேட்டா அது மட்டும்தான். மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா, மனிதனாலே வாக்குங்கிற ஒரு வைகரியும் மத்தியமையும் வைகரியாக பராவாக இப்படி எல்லா ரூபத்திலையும் அம்பாள் நம்ம உள்ளே இருந்து கொண்டு ஒளிர்கிறாள் அப்படின்னு சொன்னா அது மனிதனுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரும்பெரும் ஒரு வரம் என்று சொல்லலாம். இப்ப ஆடோ மாடோ அம்மா ஸ்ரீமாதா மகாராஜ்னின்னு சொல்றதுக்கு முடியுமானா முடியாது. மனிதனாக பிறக்க முடிகிறது, மனிதனாக பிறந்து சொல்ல முடிகிறது. அப்படி சொல்லக்கூடிய தன்மை இருந்தும் அதை சொல்லாத நா அல்லது அதை சொல்லாத வாயும் அல்ல நாவும் அல்ல அப்படின்னு பெரியவர்கள் சொல்றாங்க. அப்படி இறைவன் கொடுத்த கொடையை அஸ்தபாதாது கிருதோ பிரம்மன்னு ஈஸ்வராய நிவேதிதம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கைகால்களை கொடுத்திருக்கிறது ஈஸ்வரனுக்கு சேவை பண்றதுக்காக. ஆதிசங்கர பகவத்பாதாளா இருக்கட்டும், பல்வேறு அனுபூதிமான்களா இருக்கட்டும், எல்லாரும் அவ சொல்றது எல்லாமே என்னன்னா, நான் நடக்கிறது, நான் பேசுறது, நான் உட்கார்றது, நான் படுத்துக்கிறது, நான் சாப்பிடுறது, நான் தூங்குறது, நான் தண்ணி குடிக்கிறது எல்லாம் உனக்கு அர்ப்பணம் ஆகட்டுமே அப்படின்னு தான் சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்றா. அது ஒரு அனன்ய பக்தியை கொண்டு நமக்கு கொடுக்க. இந்த அனன்ய பக்திய பலவேறு அனுபூதிமான்கள் பலவேறு விதமா பண்ணியிருந்தாலும் நமக்கே உரித்தான ஒரு சொத்து அப்படின்னு சொன்னா, தமிழ் மொழியிலே இலக்கணமும் இருக்கும், இலக்கண லட்சணத்தோடு சேர்த்து இலகுவாகவும் இருக்கும் அப்படின்னு ஒரு மொழி இருக்கிறது, நடை இருக்கிறதுன்னு சொன்னா அது அபிராமி பட்டருடைய மொழி இல்லாமல் வேறென்ன. திருமூலரோ அல்லது அருணகிரிநாதரோ எடுத்துட்டா சந்தனயத்துக்கு குறைவில்லாம இலக்கணங்களினுடைய லட்சணத்தோடு அது வேறே ஒரு ஒரு வேறு ஒரு உலகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகமாக இருக்கு. அபிராமி பட்டர் முழுக்க முழுக்க அப்படி பண்ணலை. சாமானியத்துக்கும் தேவையான மாதிரியான வார்த்தைகளை கொடுத்துட்டார். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளைன்னு சாமானிய வார்த்தையும் போடுறார். அது மட்டுமா பண்றார், அவரே போடுறார். ததியுருவத்திரு சுழலுமெனாவி சலர்விளதோர் கதியுரு வண்ணம் கருது கண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிழ்னனும் மாலும் மகிழ்ந்திருக்க துதுகிது சேவரியாய் சுந்துரான சுந்தரியேன்னு அப்படி அவருக்கும் எனக்கும் சந்தம் எல்லாம் வரும்பா அப்படின்னு அப்படியும் ஆரம்பிக்கிறார். அப்ப இரண்டு பக்கத்துக்கும் சமமாக கொண்டு போகக்கூடிய இலக்கியவாதிகளையும் ஈர்த்து சாமானியனையும் அப்படியே ஒரு கொணர்ந்து உட்கார வைத்து கட்டி போட வைக்கக்கூடிய ஒரு தமிழ் அபிராமி பட்டருடைய தமிழ் என்று சொன்னால் மிகையல்லவே. அப்பேற்பட்ட அந்த அபிராமி பட்டர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கண்ணியது உன்புகழ் கசிந்து கண்ணியது உன்புகழ் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உங்கிரு பாதாம்புயத்தி பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவியேழையும் பூத்தவளேன்னு சொல்றாரே. அப்படி அவளை பற்றி பேசணும், அவளை பத்தி பாடணும், அவளை பத்தி சிந்திக்கணும் அப்படின்னா கூட புண்ணியம் பல வேணும். புண்ணியம் செய்தனமே மனமே புதுப்பூங்குவளை கண்ணியம் செய்தனம் காரணத்தால் சொல்றாரே. அப்படி புண்ணியம் இருந்தா தான் அவளுடைய புகழை பேச முடியும்னு அபிராமி பட்டர் வாயிலாக நமக்கு தெரிகிறது அல்லவா. அப்ப அந்த அபிராமி பட்டருடைய வாக்கை அனுபவிப்பதால் தானே நமக்கு ஒரு சுகம் கிடைக்கிறது. பொதுவா சாஸ்திரத்துல சொல்லுவா, தேவதா கடன், ரிஷி கடன், பித்ருக்கடன் 3 கடனோட தான் பிறக்கிறோம் அப்படின்னு. இப்ப இந்த அனுபூதிமான்களும் அந்த ரிஷிகடன்கள் ரிஷின்ற ஸ்தானத்துல போய் நிக்கிறா. அப்ப அவளுக்கும் கடன் படுறோம். எப்ப அது தீரும்னா, அவர்கள் எழுதிய அல்லது அவர்கள் அருளி செய்த பாசுரங்களையோ அல்லது திவ்ய பிரபந்தங்களையோ அல்லது நமக்கு தேவார திருவாசகம் போன்றவைகளையோ திருப்புகள் போன்றவைகளையோ அபிராமி அந்தாதி போன்றவைகளையோ மனனம் செய்யலைனாலும் பரவாயில்லை, வாய்க்கு வந்தபடி சங்கீதமாவது பாடுங்க, ஒண்ணும் இல்லைன்னா படிக்கவாவது படிக்கும் பொழுது அது கிடைத்து விடுகிறது.
அதைத்தான் நம்ம இன்னைக்கு செய்யணும் அப்படிங்கிறது இறைவனுடைய திருவுள்ளமாக இருக்கிறது. அப்படி செய்வதற்கு இரண்டு ஒரு அற்புதமான நபர்கள் வந்திருக்கிறார். ஒருவரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா, விதேசத்திலே இருந்தாலும் தன் தேசத்துக்கான ஒரு விஷயங்களை அந்நிய மொழி பேசக்கூடிய நாட்டிலே அயல் நாட்டில் இருந்தாலும் தன் மொழிக்காக ஒரு சங்கத்தை ஏற்படுத்தி அந்த சங்கத்தின் மூலம் பல நன்மைகளை செய்து கொண்டு தமிழாய்ந்த நல்லுள்ளங்களோடு சேர்ந்தே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் சுரேஜமி அண்ணா அவர்கள். நமஸ்காரம். அவருடைய தரப்பிலே அபிராமி அந்தாதியை பற்றி அவருடைய கண்ணோட்டத்தை இந்த இடத்திலே சொல்ல வருகிறார். அபிராமி அந்தாதினா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத அவர் சொல்ல போற. அதே போல இந்த பக்கம், அதாவது புருஷேஷு விஷ்ணு ரூபேஷு காளி அப்படின்னு சொல்லுவா சாஸ்திரத்துல. இருக்கிற ஒண்ணு புருஷ ரூபமா இருந்தா விஷ்ணுவா இருக்கு, ஸ்திரீ ரூபமா இருந்தா அம்பாளா இருக்குன்னு. அப்படி இருக்கிற ஒரே வஸ்து இங்கே அதே இருக்கிற ஒரே அபிராமி அந்தாதி, இருக்கிற ஒரே அபிராமி, இருக்கிற ஒரே அபிராமி பட்டர் இப்பொழுது ரெண்டு ரூபங்களை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய கருத்தை அவரவர்களுடைய வாயிலாக சொல்வதற்காக வந்திருக்கிறார். அப்படி அம்பாளுடைய ஸ்வரூபத்தை காட்டணும், புரிஞ்சுக்கணும், அதை பக்தி பண்ணணும், அந்த பக்தனுக்குண்டான லட்சணத்தை சொல்லணும், அந்த பக்தன் எப்படி இருக்கணும், அந்த பக்தி அவனுடைய பக்தி எவ்வளவு சிறந்தது, எவ்வளவு வாழ்ந்தது, இந்த மாதிரியான தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்காக இந்த ஒரு கருத்தரங்கிலே அற்புதமான முறையிலே தனது பங்கை தெரிவிப்பதற்காக திருமதி உஷா சங்கரநாராயணன் அம்மா வந்திருக்கிறார்கள். நமஸ்காரம்மா. இருவரையும் மணித்வீப பீடம் சார்பாக மற்றற்ற மகிழ்ச்சியோடு மனமார்ந்து வரவேற்கிறேன். இரண்டு பேருமே தமிழாய்ந்த நல்லுள்ளங்கள், இரண்டு பேருமே கவிஞர்கள், இரண்டு பேருமே தமிழிலே விளையாடக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்பேற்பட்ட இந்த இரண்டு அருமை பொக்கிஷங்களை வைத்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்க இருக்கிறோம். அதிக நேரம் நான் எடுப்பானேன், அவர்களிடத்திலே கொடுத்துடுவோம். அவர்கள் என்ன பேசுகிறார்களோ பேசட்டும், அவர்கள் பேசுவதிலே இருந்து நாம் கற்றுக்கொள்வோம். கற்றுக்கொண்டு நமக்கு தெரிந்தவற்றை மறுபடியும் அசை போடுவோம், தெரியாதவற்றை புதிதாக கற்றுக்கொள்வோம். ஆக சபையிலே முதலிலே சக்தி இல்லாமல் சிவமில்லைங்கிறது தானே நம்ம தத்துவம், நம்மளுடைய கோட்பாடு. ஆகவே அபிராமி அந்தாதிகை பற்றி பேச வேண்டும்னு சொன்னா வாக் தேவதை ரூபமா அவளே தானே நம்ம நாக்குல வந்து உட்காரணும். அப்படி ஸ்திரீ ரூபமாகவே இருக்கக்கூடிய அவளை ஸ்திரீகளில் உள்ள எல்லாருக்கும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர் தானே அபிராமி பட்டர். அதனாலே அபிராமி பட்டர் வழியிலேயே நம்ம போவோம். நம்மெல்லாம் அவர் பசங்க, அவர் வழியில தான் போகணும். அதனால அம்மாவுக்கு முதல்ல வழி கொடுத்துருவோம். வாங்க உஷா சங்கரநாராயணன் அம்மா வந்து உங்களுடைய உரையை தொகுக்குங்க. நாங்கள் எல்லாம் காதார இனிமையாக கேட்டு ரசிக்க ஆவலோடு காத்திருக்கிறோம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல குருநாதரை மனசுல நன்னா ஸ்மரிச்சுண்டு இன்னைக்கு இந்த சத்சங்கத்துல நாம எல்லாரும் அபிராமி அந்தாதி அப்படிங்கிற இந்த அற்புதமான கிரந்தத்தினுடைய ஒரு சாரம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, முன்னுரையில அண்ணா சொன்னது மாதிரி அபிராமி தான் இதோட சென்ட்ரல் தீம். ஆனா அந்த அபிராமிய எப்படி கொண்டாடணும், கொண்டாடினா நம்ம மனசு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு ஒரு பேசு பொருளா எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் யோசனை பண்ணி வச்சிருக்கேன். இப்படி படிச்சுட்டே வந்தோம்னா முதல் பாட்டுக்கே நமக்கு 1008 விஷயங்கள் மனசுல அப்படியே உதிக்கும். உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னாலே நமக்கு உதிக்கிறது நிக்கவே நிக்காது. சாயந்தரம் ஆயிடும். நம்ம காலையில உதிக்கும் போது ஆரம்பிச்சோம்னா சாயந்தரம் ஆயிடும். உதிக்கின்ற செங்கதிற்கு நாம பொருளை யோசிச்சோம்னாக்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் அவர் பல்வேறு விஷயங்களை உள்ள புதைத்து வைத்து இந்த ஒரு அற்புதமான கிரந்தத்தை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. மேம்போக்கா பொருள் சொல்லணுமா, ஒரு வரியில சொல்லணுமா சொல்லிடலாம், ஒரு நாள் சொல்லணுமா கூட சொல்லலாம், ஒரு வருஷம் சொல்லணுமா சொல்லலாம். அந்த மாதிரி இதுல பொருள் இருக்கு. இப்ப நேத்திக்கு நடந்த சத்சங்கத்துல ரொம்ப அற்புதமா அருள் சக்தி நாகராஜன் அந்த மாமா ரொம்ப அழகா நவாவரணத்தையே எடுத்து இதுல இருக்கிற ஒரு ஸ்லோகத்தோட கூட நவாவரணத்தை அவர் ஈக்குவலைஸ் பண்ணி காமிச்சார். எப்பேற்பட்ட ஒரு 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 விஷயம் அது. அதை நம்மளால அவ்வளவு ஈஸியா கற்பனை பண்ணிட முடியாது. ஏன்னா அவ்வளவு ஆழம் அதுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன்.
எனக்கு இன்னைக்கு எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்லோகமா மனசுல என்ன தோணித்து அப்படின்னு சொன்னா, அந்த 3வது ஸ்லோகம் எனக்கு இந்த பராபக்தனுடைய லட்சணத்தை வந்து ரொம்ப அருமையா அவர் எடுத்து வெளியில வைக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு. இந்த பக்தன்னா அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா நமக்கு தெரியாது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து பக்தி ஒரு மாதிரி வெளிப்படும், ஒருத்தருக்கு இன்னொரு மாதிரி வெளிப்படும். சுரேஜமி அண்ணா முன்னாடி பேசும்போது சொன்னார், தான் என்னெல்லாம் பண்ணுவார் சுவாமி கிட்ட, அம்பாள் கிட்ட அப்படின்னு. இதெல்லாம் அவளுக்கு வரக்கூடிய அனுபூதிகள். ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஒரு விதமாக கொண்டாடுறதுக்கு, என் குழந்தைய நான் இப்படிதான் கொஞ்சுவேன்னு ஏதாவது ஒரு கணக்கு இருக்கான்னு கிடையாது. எங்க அம்மா கிட்ட இப்படி கொஞ்சுவேன்னு ஒரு கணக்கு இருக்கா? கிடையாது. அது மாதிரி இதெல்லாம் வந்து ரிலேட்டிவ். எல்லாம் அவங்களோட ஸ்வகபோல கல்பனை அப்படிம்பாரு என்னோட குருநாதர். அந்த மாதிரி அந்தந்த புத்திக்கு என்ன தோன்றதோ, எவ்வளவு தூரம் அது ஆழமா ஈடுபடுறதோ அந்த மாதிரி அது பண்ணும். ஆனா இத வந்து ஒரு ஜெனரலைஸ் பண்ண முடியுமா? எல்லாரும் இப்படிதான் இருப்பா அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இது கொண்டு வர முடியுமான்னா நாரதர் வந்து அதை அழகா கொண்டு வந்து காமிக்கிறார் நமக்கு. இந்த பக்திங்கிறது கிடைச்சிடுது அப்படின்னு சொன்னா அவன் எப்படி இருப்பான்னா, கிஞ்சித் வாஞ்சதி அப்படிங்கிறது ஒன்னும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்கு என்ன உள்ளதான் எல்லாமே இருக்கே. அம்பாளே வந்து உள்ள உக்காந்துட்டதுக்கு அப்புறமா என்ன இந்த அகில சராசரங்களையும் ஆளக்கூடிய அவள் வந்து உள்ள உக்காந்துன்றதுக்கு அப்புறமா எனக்கு ஏதாவது அல்பம் மாதிரி போய் நான் ஏதாவது ஒண்ணு கேட்க போறேன்னா என்ன, கிஞ்சித் வாஞ்சதி அப்படிங்கிற நான் சோச்சத்தின்னா துக்கமே கிடையாது. எதுவும் இதை எதாவது கேட்டா தானே துக்கம் வரப்போகுது. ஒண்ணு வேணும்னு நினைச்சாதான் அது கிடைக்கலன்னா துக்கம். ஒண்ணுமே வேண்டாம்னு நினைச்சாச்சுன்னா எல்லாம் இருக்குன்ற ஐடியால நான் சொல்றது. ஒண்ணுமே வேண்டாம்னா வெறுத்து போய் ஐயோ எனக்கு எதுவுமே கிடைக்காது அந்த ஆங்கிள் இல்ல. எனக்கு எல்லாம் இருக்கு, நிறைவா இருக்கேன், அப்புறம் எனக்கு என்ன துக்கம் இருக்கு? ஒரு துக்கமும் கிடையாது. துவேஷ்டி, யார் மேலேயும் ஒரு கோபம் கிடையாது, ஒரு ஆத்திரம் கிடையாது, ஒரு கசப்பு கிடையாது. மனசு எப்பவும் அது வந்து அந்த ஒரு உச்சமான ஒரு நிலை. அதுல என்ன ரமத்தேங்கிறார். அப்பதான் நமக்கு தோன்றது அவன் என்ன சந்தோஷமும் பட மாட்டானா அப்போன்னு. ஈக்குவலா இருக்கான் எல்லார்கிட்டையும். என்ன பண்டிதக சமதர்ஷினக அப்படின்னு சொல்லியிருக்க கிருஷ்ணர் கீதையில். என்ன வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி அப்படின்ற ஸ்லோகத்துல சொல். பண்டிதக சமதர்ஷின, எல்லாத்தையும் ஒரே மாதிரி பாக்குறதுக்கு அவனாலத்தான் முடியறது. யாராலன்னா அந்த பக்தனாலத்தான் முடியுது. இங்க அவர் என்ன ஆரம்பிக்க போறார் அப்படின்னு சொன்னா, இதை வந்து நிறைய அருளாளர்கள் இந்த விஷயங்கள் எப்படி நீ வந்து ஈஸ்வரனை உள்ளுக்குள்ள எடுத்துட்டதுக்கு அப்புறமா உன்னால அவர்கிட்ட பக்தி பண்ண முடியறது அப்படிங்கிற ஒரு 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 தன்மை உனக்கு வந்துடுத்து அப்படின்னா அது எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டா, அது ஆனால் அதுவே சொல்லும் அப்படிங்கிற தாய்மானவர். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, அது ஆகு அப்புறம் உனக்கே தெரியும் அப்படின்னு. இவரை கேட்டா, மாணிக்க வாசகரை கேட்டா, அது பழச்சுவையென அரிதென எளிதென அமரரும் அறியார் அப்படின்னு. அவருக்கு கூட தெரியாது, ஒன்னும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நீ உள்ள நீயே நல்லா சுவைச்சு 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 நீ பாத்துக்கோ, அது உன்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற. எல்லாமே வந்து அந்த பக்தனுடைய லட்சணமானது அந்த உள்ள அது இறங்கிடுது அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா வேற ஒண்ணும் வேண்டாம். நான் பார்த்துட்டு இருக்கிற திருஷ்ய பிரபஞ்சம் பூரா எனக்கு அவசியமே இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடுறது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ வந்து அப்படியே ஜெகத் ஜோதியா ஜொலிக்கிறா அப்படிங்கிற போது அதுக்கப்புறம் ஒண்ணு என்ன இருக்க போறது? ஒரு பெரிய பேரொளிக்கு அடியில ஒரு கொஞ்சோண்டு ஒரு பல்ப போட்டேங்கிற மாதிரி அல்பமா இருக்கு இல்லையா? அது இந்த ரொம்ப கேஷுவலா சொல்லுவாளே நம்ம வந்து சூரியனுக்கே டார்ச்சா அப்படின்னு. அந்த மாதிரி அம்பாளையே நான் வந்து உள்ள வச்சுட்டு இருக்கேன்னா அதனாலதான் அவர் வந்து அந்த பௌர்ணமி திதியை அவர் சொன்னார். அப்படின்னா எதனால சொன்னார்? நான் அவருக்கு புத்தி இல்லாம சொல்லல, அவர் பார்த்தது பௌர்ணமி திதி தான். ஏன்னா உள்ள அவதானே இருந்தா அந்த சீதள சரணத்தை அவர் பாக்குறார். அந்த ஒரு குளுமையான அந்த எப்படி வந்து அந்த நிலவுலேருந்து அந்த அமிர்தமானது கொட்டி அவர் மனசு பூரா குளிர்ந்து இருக்கோ, அந்த நிலவு பௌர்ணமி எப்படி இருக்கோ அந்த ஒரு பிரைட்னஸ் உள்ள பார்த்துட்டு என்னப்பா திதின்னு அவருக்கு திதிங்கிற வார்த்தை கூட அந்த இடத்துல காதுல விழுந்திருக்குமா தெரியாது. இது பௌர்ணமி அப்படின்னா உள்ள என்ன பார்த்தேனோ அதைத்தானே சொல்ல முடியும். எனக்கு என்ன பொறுத்தின வரைக்கும் இந்த சினிமால காட்டுற அபிராம பட்டரை நான் ஏத்துக்கிறதே கிடையாது. ஏன்னா என்னமோ ரொம்ப நெய்வ் பர்சன் அப்படிலாம் இல்ல, அவர் ரொம்ப பிரைட் அண்ட் போல்ட் பர்சன். ஏன்னா அவர் அம்பாளையே நினைச்சுட்டு இருக்காரு, அம்பாளையே சரணாகதி பண்ணிருக்கார். அப்படி அவர் இந்த 100 பாடலையும் அம்பாளை வந்து எப்படியாவது எனக்கு காட்சி கொடுன்னு எழுதியிருக்க மாட்டார். நீ இருந்ததல்லவா நான் சொன்னேன், நிரூபினி உனக்கு அதான் வேலை அப்படின்னு அம்பாள் கிட்ட டிமாண்ட் அல்லவா பண்ணிருக்கணும். அந்த ஒரு உரிமை அவருக்கு இருந்தது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அவருடைய பாடல்களை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தோன்றுறது. அவர் என்ன சொல்றாருன்னா, அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு. மறைய முன்னாடி ஸ்லோகத்திலேயே முன்னாடி பாடல்லையே அவர் வந்து
துணையும் தொழும் தெய்வமும்லயே சொல்லிட்டார், நீதான் 4 வேதங்களாக இருக்கிறாய், அதற்கான சாகைகளாக இருக்கிறாய், எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மறையைங்கிறார். அப்ப மறை அப்படிங்கிறது 2 அர்த்தம் இருக்கு இல்லையா? மறைங்கிறது மறைச்சு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தம், மறைனா வேதம்னு ஒரு அர்த்தம். ஸ்ரீ மாதா அப்படிங்கிறது, ஸ்ரீனாலே வேதம் தான், வேத மாதா, வேதத்தின் முழு உருவமான அவளை நான் அறிந்து கொண்டேன். அப்ப அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கல, அவர் முழுக்க அறிஞ்சின்றிருக்கார். வேதம் எதை காட்டுகிறது, எதை பேசுவதற்காக வேதம் வருகிறது, எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போகும். உனக்கு சொர்க்கம் தரேன், நரகம் இது தரேன், உனக்கு புத்திரன் தரேன், உனக்கு தனம் தரேன், தானியம் தரேன், எல்லாம் சொல்லும். ஆனா அல்டிமேட்லி அதோட எய்ம் என்ன அப்படின்னா, தன்னை அறிய வைப்பது, ஈஸ்வரனை அறிய வைப்பது, முக்தன் ஆக்குவது அப்படிங்கிறது தான் அந்த வேதத்தினுடைய இறுதியான ஒரு நோக்கம். அப்படிங்கிறது அவருக்கு அந்த எல்லாரும் அறியாத மறையை, அந்த மறை பொருளை, மறைந்துள்ள பொருளை நான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு அவர் சொல்ற அந்த முதல் வரியிலேயே அவர் என்னோட லட்சணம் என்னங்கிறத காமிச்சுடுறார். நான் வந்து இப்ப நல்ல நிறைவான ஒரு பர்சன், நான் பூர்ணனா இருக்கேன், பூர்ணமத பூர்ணமிதம், அவர் கம்ப்ளீட்டா பூர்ணமா இருக்காருங்கிறத அதுலயே காமிக்கிறார். சரி, இத ஆயிடுத்து, எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, அம்பாள் தான் எல்லாமே, அம்பாள் தான் எனக்குள்ள இருக்கா, சகலமும் சர்வத்திர அம்பாளே இருக்கா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு செறிந்தேன். அதுக்கப்புறம் நான் ஆடல, ஆணவத்துல ஆடல, செறிந்தேன். எங்க செறிந்தேன்னா நின் திருவடிக்கே செறிந்தேன். நீ எதுக்காக வந்து எல்லாம் தெரிஞ்சாச்சு இந்த உலகத்துல, ஒண்ணு தெரிஞ்சா எல்லாம் தெரிஞ்சுட்டியா அப்படின்னு சுவேதகேதுட்ட கேட்பாரு உத்தாலகர். அது மாதிரி எல்லாம் தெரிஞ்சுட்டார் இவர். தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமா இவர் சொல்ற, நான் உன் திருவடிக்கே வந்தேன். எதுக்கு நான் திருவடிக்கு வரணும்? அந்த திருவடியில் தான் அந்த வேதத்தின் சாரம் முழுவதும் இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆச்சாரியார் அம்பாளுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்றாரு இதுல, சௌந்தரிய லகரி, உனக்கு மாத்திரம்தான் அபயவரத ஹஸ்தம் வேண்டியதில்லை, பாக்கி அத்தனை தேவதைகளுக்கும் அபயவரத ஹஸ்தம் வேணும். ஆனா அந்நிய பாணிபியாம், உனக்கு மாத்திரம், உனக்கு மட்டும் அந்த பாணி வந்து இதுவே போதும், உன்னுடைய பாதங்களே போதும், அதுவே எல்லாத்தையும் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? பாதங்கள் என்ன கொடுக்கும்? பாதங்கள் நாம எப்படி வாழணுங்கிற அறிவை கொடுக்கும். சும்மா பாதத்தை மட்டும் பார்த்துட்டு பாதத்தை பிடிக்க போறோமா? இல்ல, பாதம்ங்கிறது ஒரு உருவகம். அந்த உருவகமாக இருக்கக்கூடிய அந்த பாதம் என்ன கொடுக்கறது? கர்மகாண்டம், உபாசனா காண்டம், ஞான காண்டம், 3த்தையும் கொடுக்கறது. அதனாலதான் திருவடிக்கே வெறுவி அப்படிங்கிற அது அந்த வேதத்தை சார்ந்து அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. வேதம் அறுதியாக கூறக்கூடிய அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்துல அவருடைய மனசு அப்படி ஆழமா நிலைச்சு நின்னுட்டு இருக்கு. அப்படிங்கறத 2வது வரியிலேயே அந்த மறையை எதுக்காக தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சதனுடைய பலன் என்னங்கிறதையும் சொல்லிட்டாரு. அப்போ இங்க 2 லைன்லயும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த பக்தனுடைய லட்சணத்தை அவர் கிளியரா வந்து கொடுத்துடுறார். ஃபர்ஸ்டே எடுத்த உடனே ப்ரீஃபேஸ் மாதிரி, நான் இப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறத, எப்படிப்பட்ட ஆளு நான் அப்படின்னு அவர் சொல்றதா நாம எடுத்துக்கிறத காட்டிலும், ஒரு பக்தன் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நாம எடுத்துக்கிறதுக்கு இதுல நமக்கு ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். திருவடிக்கே வெறுவி பிரி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இவனுக்கு இது இங்கேயும் நம்ம நாரதர் கிட்ட கொஞ்சம் போகணும். ஏன்னா இவருக்கு இது கிடைச்சிடுத்து அப்படின்னு சொன்னா, அது முதல்ல நான் கிஞ்சித் வாஞ்சதி நான் சோச்சத்தின்னு சொன்னாரா, அப்ப வந்து இவன் பக்தன் வந்து அந்த இதுக்குள்ள குரூப்புள்ள வந்துட்டே இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அவனுக்கு அது பிராப்தி ஆயிடுத்து அப்படின்னா, இதுதானே பிராப்தி இல்லையா? நமக்கு வந்து நேத்திக்கு மாமா சொன்னது மாதிரி, அந்த இதுல நவாவரணத்துக்கு அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னாரு இல்லையா ரமேஷ் அண்ணா? அந்த மாதிரி அதை பிராப்தி ஆயிடுத்து. அப்போ அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, நாரதர் அழகா அதை டிஸ்கிரைப் பண்றாரு நமக்கு. அவன் எப்படி இருப்பான்னா, ஸ்தப்தோபவதி. ஸ்தப்தோபவத்தின்னா என்ன? ஸ்தம்பம் மாதிரி இருப்பான். அப்படியே யாரும் அவனை அசைக்க முடியாது, எந்த ஒரு விஷயமும் அவனை சலனப்படுத்த முடியாது, அப்படி ஒரு ஸ்திர பிரஜனாக அவன் இருப்பான். அதுதான் ஸ்தப்தோபவதி அப்படிங்கிற. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா மத்தோபவதி. இது நம்ம வந்து எனக்கு அது உண்மையா என்னங்கிறதுல எனக்கு பெரிய இது இல்லை, உடன்பாடு இல்லை. ஆனா அவர் கொஞ்சம் அவர் இதுவா இருந்தார், கொஞ்சம் வந்து புத்தியில இது சுவாதீனம் இல்லாத மாதிரி அவர் இருந்துட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாம். ஆனா இந்த கள்ள குடிச்சவன் எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். இது வந்து மகா கல்லு. அம்பாள் வந்து கல்லுல எல்லாம் பெரிய கல்லு. அவளை வந்து உள்ள இறக்கிண்டாச்சு அப்படின்னா அது எப்படி நார்மலா இருக்க முடியும்? அது எப்படி சாத்தியம்? அது சாத்தியம்னு நம்ம நினைக்கிறதே முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் இறக்கமாத்தானே தோன்றது எனக்கு. யாருமே வந்து ஈவன் பாரதியார் எடுத்துக்கோங்க, எங்கேயாவது பக்தி செய்து பிழை அப்படிங்கிற, எதுக்கு பிழைக்கணும் பக்தி செய்துன்னு நம்ம கேட்க, ஏன் பிழைக்கணுங்கிறார் அவர். பக்தி செய்து ஏன் பிழைக்கணுங்கிறார் அவர். பிழைக்கிறதுக்கு வேற வழி கிடையாது, ஏன்னா பக்தி பண்ணாதான் நீ பிழைக்க முடியும்னு அர்த்தம். அதுக்கு வேற நீ இப்ப வேற ஏதாவது உலக காரியங்கள் பண்ணி பிழைக்காதப்ப பக்தி செய்து பிழை அப்படின்னு அவரோட பாடல். அவரை வந்து அவரையும் அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருந்தா. அவர் ஞானிய
யாருக்குமே சமகாலத்துல அவன் ஞானி அப்படின்னு அறிஞ்சதாக சரித்திரமே கிடையாது. தியாகராஜருக்கு என்ன இருந்தது? தியாகராஜர் வந்து அந்த ராமபிரான அப்படி போட்டு கொஞ்சம் 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 கொஞ்சினா அவரோட அண்ணா வந்து வேலை மெனக்கெட்டு அதை அந்த அந்த ராமபிரானை தூக்கி கொண்டு போய் காவேரியில போடுற. ராமரே நான் இங்க இருக்கேன்னு வந்து எடுத்துக்கோன்னு சொன்னா அப்புறமா தான் அவருக்கு தெரியறது இத்தனை பெரிய பிரவாகமான காவேரியில அந்த மண்ணுல புதைஞ்ச ராமனை போய் இவர் எப்படி எடுத்துட்டு வந்திருக்க முடியும்? அது என்ன சாதாரணமான விஷயமா? அது அந்த சரித்திரம் நடந்துட்டு இருக்கிறச்சே அவரை வந்து ஒரு பைத்தியமா, ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவாளா, நார்மல் பீப்புளா இல்லாத மாதிரி தான் இந்த உலகம் நடத்தும். ஏன்னா நார்மலா இருக்கிறவா எப்படி இருப்பான்னு ஒரு தவறான அபிப்பிராயம் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. அதனால இவர் அந்த மாதிரி அந்த மத்தோ பவதிங்கிறதுல நான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து உன்மத்தனாக அந்த அம்பாளை தவிர ஒரு விஷயத்த அனன்ய பக்தி அப்படி இருக்கிறதுனால அந்த உன்மத்த நிலை வந்து வருது. இல்லைன்னா என்ன, நமக்கு எதை பார்த்தாலும் ஹை இது நன்னா இருக்கே, இந்த புடவை நன்னா இருக்கே, இந்த நகை நன்னா இருக்கே, இந்த புக்கு நன்னா இருக்கே, ஏதோ ஒண்ணு நல்ல விஷயமே வச்சுக்கோங்களேன். எதா இருந்தாலும் வேணும் 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 நான் கிஞ்சித் வாஞ்சதிக்கு வரவே முடியாது. வேணும் 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 சேர்த்துட்டே இருக்கும். இந்த மத்தோ பவதிங்கிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அவனுக்கு வேற சிந்தனை கிடையாது. அந்நிய சிந்தனை இல்லாத அனன்யமா அம்பாளை தவிர வேற ஒன்னும் நினைக்காம இவர் இருந்திருக்காருன்னு நான் அந்த சூத்திரத்தை ஏன் வந்து இதுக்கு ஈக்குவேட் பண்றேன்னா, இவர் வாழ்ந்து காட்டியிருக்காரு இல்லையா நமக்கு. மத்தோ பவதி அப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, ஆத்மா ராமோ பவதி. எங்க பார்த்தார் அம்பாள்? வெளியிலையா? வெளியில அந்த சிலையிலையா பார்த்தார்? கிடையாது, உள்ளுக்குள்ளதான் பார்த்தார். அதுதான் வந்து ப்ரூஃப் நமக்கு. உள்ளதான் அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபான்னு சொல்லிட்டா. அம்பாளை வந்து நீ உள்ள பார்த்தியானா பழைச்ச, வெளியில நீ பார்க்கணும்னு ட்ரை பண்ணியானா துர்லபம், கிடைக்காது. அவ்வளவுதான். இது என்ன ஒண்ணு விட்டு ஒண்ணு பறக்கிறதுக்கான ஒரு பாவத்தினுடைய இந்த மனசை வந்து ஒரு குரங்கு மாதிரி படைச்சிருக்கக்கூடிய பராஞ்சிகானி வெதிருத் சுபாவக அப்படின்னு உபனிஷத் வந்து திட்டுறது. இந்த மனசை வந்து இப்படி படைச்சுட்டார் அப்படின்னு. அப்ப இது என்ன வேலை இருக்குன்னு ஒரு குரங்காட்டமா ஒண்ணுக்கு ஒண்ணு தாவிண்டே இருக்கும். உள்ள பார்த்தோம்னா நம்ம குழைச்சுப்போம். ஏன்னா அம்பாளை தவிர ஒன்னும் இருக்காது. அதனால அம்பாளை மட்டுமே பார்க்கலாம். அதனாலதான் ஆத்மா ராமோ பவதி அப்படின்னு. அதனால இவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, அந்த உபனிஷத் என்ன காட்டணும்னு நினைக்கிறதோ, அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை எப்படி காட்டணும்னு நினைக்கிறதோ அப்படியே பார்த்திருக்காரு இவர். சரி, இதை பார்த்த உடனே எனக்கு இந்த 2வது லைன் 3வது லைன் 4வது லைன் தான் எசன்ஸ் ஆஃப் எவ்ரிதிங் அப்படின்னு எனக்கு தோன்றுது. எசன்ஸ் ஆஃப் அபிராமி அந்தாதி என்ன? நீ இதை அபிராமி அந்தாதி படிக்கிறேன், நான் ரொம்ப நல்லா ராகம் போட்டு பாடுவேன், ரொம்ப மனப்பாடமா நான் அப்படியே ஒப்பிப்பேன். கரெக்ட், எல்லாமே பண்ணணும், நல்லது. அதெல்லாம் நம்மளோட நல்ல சாதனைகள். ஆனா முக்கியமா என்ன சொல்றாருன்னா, அம்பாளை பேசாதவாளோட பேசாத, அம்பாளோட இருக்காத, அம்பாளை நினைக்காதவாளோட நீ கூடி இணங்கி பண்ணாத எந்த வேலையும் தேவையில்லை. பிரிந்தேன் நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சா. நீ அதாவது உன்னை எண்ணாத கரும நெஞ்சால்னு சொன்னா கூட பரவாயில்ல. நீ நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால்னா என்ன அர்த்தம்? அடியார் கூட்டத்தோ சத்சங்கத்துலத்தான் நான் இருப்பேன், சத்சங்கத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னா எனக்கு கஷ்டமாயிடும். அதனால எங்கேயும் நாரதர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படின்னா, துசங்கே சர்வதா தியாஜ்யக அப்படி சொல்லிட்டு, துசங்கத்தை நீ என்னைக்குமே கிட்டக்க போகாதப்பா. ஏன்னா அது என்ன பண்ணணும் தெரியுமா? அது உனக்கு இது பண்ணிடும். என்னென்னலாம் சொல்றாருன்னா, புத்தியையே நாசம் பண்ணிடும்னு ஒரு இதுல சொல்ற, ஒரு சூத்திரத்துல சொல்ற. ஸ்மிருதி பிரம்சக புத்தி நாசக அப்படின்னு சொல்ற. நீ என்ன படிச்சியோ அது எல்லாத்தையும் உனக்கு காம குரோத லோப மோக ஸ்மிருதி பிரம்சக புத்தி நாசக, இதுதான் அந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம். நீ போயிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு காமம் உள்ள வந்துடும், குரோதம் உள்ள வந்துடும், லோபம் உள்ள வந்துடும். அப்புறம் நீ படிச்சதெல்லாம் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் உன் புத்தி வீணா போயிடும், உன்னோட என்டையர் லைஃபும் போயிடும். இதுவும் நாரதர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தேன்னா, நீ பிரிந்தேன், நான் இவர் டிக்ளேர் பண்றாரு, நான் யாரோடையும் சேரவே இல்லை, நான் குட் பாய், நான் உன்னோட மட்டும்தான் இருக்கேன், யாரு கூடயும் நான் போக மாட்டேன், நான் நீ சொல்றவாளோட தான் விளையாடுவேன். நீ சொல்றவா யாரு? உன் நண்பர். உன்னை யாரெல்லாம் தொழறாளோ, உன்னை யாரெல்லாம் புகழறாளோ, உன்னையே யார் நினைச்சுட்டு இருக்காளோ அவ கூட என்னை சேர்த்து வச்சிடும். ஏன்னா எனக்கு அது ஒண்ணுதான் வழி, இல்லாட்டினா நான் மாட்டிக்குவேன் அப்படிங்கிறதுனால அவர் டிக்ளேர் பண்றார், பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கருவ நெஞ்சால். சரி, இதெல்லாம் பண்ணிட்டார் அவர். துசங்கத்துல இருந்தெல்லாம் வெளியில வந்துட்டார்.
இந்த கர்ம நெஞ்சால்ங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை எனக்கு இருந்தது. கர்மம் பண்ணதானே வேணும் இல்லையா? நம்ம வாழ்க்கையில எல்லா கர்மமும் பண்ணிதானே ஆகணும். சரி, வீட்ட கர்மங்கள் இருக்கு, நம்ம நித்திய கர்மம் இருக்கு, அப்புறம் நைமித்திக கர்மங்கள் இருக்கு, நிறைய கர்மங்கள்லாம் இருக்கேன்னா அப்போ எனக்கு எங்கேயோ படிச்சேன், இல்ல குருநாதர்கிட்ட தான் கேட்டிருப்பேன். வேற எனக்கு இந்த சின்ன புத்திக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நான் வந்து எங்க ஏதோ ஒரு டாக்ல குருநாதர்கிட்ட தான் கேட்டிருப்பேன். என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா, கர்மம் வந்து சும்மா கர்ம படர் மாதிரி பண்ணிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்ல. அந்த கர்மத்துல பக்திங்கிறது சேர்ந்துருக்கு. ஈஸ்வர பக்தியோடு கூட நீ கர்மத்தை பண்ணினியானா அந்த கர்மத்துல உனக்கு என்ன பாவம் வரும்னா, உனக்கு நிஷ்காமியமா அந்த கர்மத்தை பண்ண முடியும். நீ இல்லைன்னா நீ இந்த காமிய கர்மங்கள் அப்படிங்கிற கர்மத்துக்குள்ள நாம போய் மாட்டின்ட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த கர்மங்களுக்கான பலன்கள்ல மனசு போயிடும். அந்த பலன்கள் நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த பலன்கள் நம்மள சொர்க்கம் தரும், நரகம் தரும், நரகம் தருமோன்னு பயம் வரும், சொர்க்கம் வந்தா சந்தோஷம் வரும். க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விசந்தி, அதுவும் பகவான் சொல்லிட்டார். நீ எங்கெல்லாம் போய் எவ்வளவு தூரம் சுத்தினாலும் சரி இங்கதான் வரணும் நீனு அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அதெல்லாம் கணக்கெடுத்துட்டு பார்க்கும்பொழுது இந்த கர்ம நெஞ்சால் அப்படின்னு சொன்னா பக்தி இல்லாத கர்மங்களை பண்ணுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் எல்லா கோவிலுக்குலாம் நான் மாசம் மாசம் கோவிலுக்கு போவேன், வாரம் கோவிலுக்கு போவேன். ஆனா அங்க போய் அரட்டை அடிப்பேன். என்ன பிரயோஜனம்? நமக்கு எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அங்க என்ன இருக்கு, அங்க எதை வாங்கிக்கிறதுக்காக அங்க போறோம், என்ன கொடுக்கறதுக்காக போறோம். அழகா தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி சொல்வார், பி அ கான்ட்ரிபியூட்டர், டோன்ட் பி அ கன்சியூமர் அப்படின்னு. நம்ம அம்பாள்கிட்ட போய் நான் அம்பாளுக்கு என்னோட அன்பை நான் வந்து வெளிப்படுத்தணும். நான் என்கிட்ட அம்பாள் தான் எனக்குள்ள இருந்து அந்த அன்பா இருக்கா, அந்த அன்பை நான் வந்து அம்பாள்கிட்ட கொடுக்கணும். அதை விட்டுட்டு அம்மா எனக்கு எப்படியாவது இந்த பிளாட்டை நீ முடிச்சு கொடுத்துருவோம், எப்படியாவது இந்த கல்யாணத்தை நீ முடிச்சு கொடுத்துருவோம், எப்படியாவது இந்த இதை காது குத்த முடிச்சு கொடுத்துருவோம், நீ எப்ப பார்த்தாலும் அவகிட்ட போய் லிஸ்டா கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம் நமக்கு? சுவாமியே சொல்றாரு இல்லையா கீதையில, எனக்கு இந்த அர்த்தார்த்தி அவன்லாம் பக்தன் தான் இல்லைங்களா, ஞானி பக்தன் இருக்கானே அவனைத்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. அம்பாளுக்கும் இங்க யார பிடிச்சிருக்குன்னா அபிராம பட்டர்தான் பிடிச்சிருக்கு. அதனாலதான் அவருக்கு அந்த சோதனையை வச்சா, இவர் தான் பக்தன். உனக்கு பக்தன்னா யாருன்னு தெரியணுமா, இவனை கதையை கேளு, இவன் எழுதின பாட்டெல்லாம் படி, அப்பதான் உனக்கு என்ன பத்தியும் தெரியும், பக்தியை பத்தியும் தெரியும் அப்படிங்கறத அம்பாள் வந்து நமக்கு டிக்ளேர் பண்றா இவரோட கதையின் மூலமாக. அப்ப இந்த கர்ம நெஞ்சு அப்படிங்கிறது இந்த இந்த பாகவத தர்மத்தோட சேர்ந்த ஒரு இது இருக்கணும். ஒரு கர்மங்கள் பண்ணி கொண்டிருக்கும். எந்த விஷயம் பண்ணினாலும் நிஷ்காமியமாக எது ஆனாலும் பிரசாத புத்தியோட அதை ஏத்துக்கிறது. நம்ம பண்ணும்பொழுது அதை பகவானுக்கு அர்ப்பண புத்தி, ஈஸ்வரார்ப்பண புத்தி கர்மத்துக்கு, பலனுக்கு பிரசாத புத்தி. அந்த புத்தியோட பண்ணினா நமக்கு இந்த கர்ம நெஞ்சு அப்படிங்கிறது கரெக்டா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததா லாஸ்ட் லைன் சொல்றாரு, மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. நம்ம இதை எங்க கனெக்ட் பண்ணி பார்க்கணும்னா, கரும நெஞ்சால் மறிந்தே அப்படி எடுத்துக்கணும். அந்த முன்னாடி லைன்ல இருக்கிற கரும நெஞ்சால தூக்கி கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவு. அப்படி என்னடா அது, இந்த கர்மத்தை வந்து ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சிந்தனை பண்ணினா அடுத்த லைன்ல அவர் நமக்கு வந்து திருவள்ளுவர் மாதிரிதான் 10 பாட்டுக்குள்ளேயே இவர் உனக்கு பண்ணினா என்ன கிடைக்கும், பண்ணலன்னா என்ன கிடைக்கும் எல்லாம் எச்சரிக்கையோட முடிச்சு விட்டுருவார் திருவள்ளுவர். அந்த மாதிரி, அதாவது முதல்ல எடுத்த உடனே டிக்ளேர் பண்றது, இதுதான் இதனுடைய தன்மை. அன்புனா இதுதான் அன்பு, அன்போட மேன்மை என்ன, அன்பு பண்ணலைன்னா உனக்கு என்ன ஆகும், எல்லாத்தையும் அழகா ஒரு 10க்குள்ள கொண்டு வராரா இல்லையா. இவர் 4 வரியில கொண்டு வர்றாரு. அதான் இங்க இன்னும் பெரிய விசேஷமா தோன்றது எனக்கு. இவர் என்ன சொல்றார், மறிந்தே நரகுக்கு. இந்த நரகுக்கு ஏன் விழணும்? கர்மம் பண்ணினா ஏன் நரகுக்கு போறான்? அப்படியே அவன் சகாமமாவே கர்மம் பண்ணினாலுமே, நீங்க அப்படி வச்சுக்கோங்க, சகாமமாவே கர்மம் பண்ணாலும் அவன் நல்ல கர்மம் வைதிக கர்மம் பண்ணினா அவன் எப்படி நரகத்துக்கு போவான்? நமக்கு அந்த கொஸ்டின் வருது இல்லையா. இது ஒரு லாஜிக்கல் திங்கிங் வேணுமே நமக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா அங்க என்ன சொல்றார் கிருஷ்ணர், நரகத்துக்கு 3 வாசல் இருக்குப்பா, நீ மறந்து போயிடாத. நரகத்துக்குன்னு 3 வாசல் இருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த வாசல் காமம், குரோதம், லோபம். இது 3 தான் நரகத்துக்கு வாசல். நீ பாட்டுக்கு கர்மா பண்றேன்னு சொல்லிட்டு ஆசைக்கு மேல நீ வளர்த்திண்டே போய் லோப புத்தியோட இருந்து குரோதமா எல்லாரோடையும் அன்பே இல்லாம பழகினியானா நீ அதனால ஒரு பிரயோஜனம். திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனம் ஆத்மனக காமக்ரோதம் ததா லோபக தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். அவர் வந்து இதுதான் டிக்ளேர் பண்ணல, விட்டுடு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றார். அதனால நம்ம அதை எடுத்துக்கணும். கிருஷ்ணர் என்ன சொல்றார், அவர் இப்ப டிக்ளேர் பண்ணியிருக்காரு இல்ல, அவர் விட்டுடு அப்படின்னு சொல்றார். அப்ப காமம், குரோதம், லோபம் இது 3ஐயும் வைத்துக்கொண்டு எவன் ஒருவன் கர்மாக்களை பண்ணி கொண்டு இருந்து அம்பாளுக்கு அன்பராக இல்லையோ அவனை நான் பிரிந்தேன்.
ஏன் பிரிஞ்சேன்னா, ஏன்னா அவர்கள் எல்லாம் நரகுக்கு உறவாய மனிதர்களே, அவர்கள் நரகத்துக்கு நான் போறா, நான் தான் நரகத்துக்கு போவேண்டான்னு பாக்குறேனே, நான் உன்னோடல்லவா இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த எப்ப வந்து மனசு வந்து சத்துவ பிரதானமா ஆறுதோ, இந்த 3 குணங்களுமே சாமியமா ஆயிடுறதோ, அப்பதான் நம்மளால வந்து அம்பாள உள்ளுக்குள்ள பரிபூர்ணமா உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பக்தன் அப்படின்னா, பக்தன் ஆரம்பிக்கிறச்சே அவர் வந்து பக்தன் எதை தெரிஞ்சுக்கணுங்கிற, அதுக்கப்புறம் தெரிஞ்சுண்ட அந்த பக்திய தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் அவனோட ஆட்டிடியூட் எப்படி இருக்கணுங்கிற 2வது லைன். 3வது லைன் தெரிஞ்சுண்டு அம்பாள்கிட்ட வந்து பரிபூர்ண சரணாகதியில இருக்கிறவன் யாரையெல்லாம் விடணும் அப்படிங்கிற. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம யாரை சேர்த்துக்கணும், யாரை விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவளை ஏன் விடணும், அதுக்கு ரீசனோட சொல்றேன். நான் சும்மாலாம் விட்டுட்டு போல, எனக்கு உன்னை பிடிக்கல அப்படிலாம் இல்ல. ஏன்னா நீ நரகத்துக்கு போற, உன்னோட சேர்ந்தா நானும் நரகத்துக்கு தான் போறேன், அதனால நான் அங்க வரல, நான் அம்பாள்கிட்டயே இருக்கேன் அப்படிங்கிற இந்த அளவுக்கு எனக்கு வந்து இந்த உண்மைக்கு சொல்ல போனா இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே எத்தனை விஷயங்களை புதைச்சு வச்சிருக்காருன்னு பார்த்தா, ஒவ்வொன்னையும் நாம எடுத்து இது மாதிரி த்ரெட் வேற ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு இந்த ஜென்மாவே பத்தாது, அபிராமி அந்தாதிக்கே இந்த ஜென்மா பத்தாது. அந்த அளவுக்கு இதுல வந்து அவர் விஷயத்த அப்படி இது மாதிரி கொடுத்துரு, எசன்ஸ் மாதிரி கொண்டு வந்து இந்த இதுல சொல்லுவா இல்லையா, இதுல சுகமுகாத அமிர்த துருவம் அப்படின்னு, அந்த நிகம கல்பதரோர் கலிதம் பலம். எப்படின்னா, அந்த வேதத்தினுடைய சாரமாக ஒரு பழம் இருந்து அந்த பழம் வந்து சுகரோட முகத்திலிருந்து ஒரு அமிர்த ரசமாக இறங்கித்துன்னா அது எப்படி இருக்குமோ அது பாகவதம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அந்த அளவுக்கு இவரும் இந்த கொஞ்சம் கூட குறைவே இல்லாம பக்தி வேதாந்த கருத்துக்கள் அத்தனை விஷயங்களையும் இதுல புதைச்சு வச்சிருக்க. ரொம்ப அழகா நாம வந்து இதை எவ்வளவு வேணாலும் எடுத்து நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நானே பேசியிருந்தா நல்லா இருக்காது, அதனால நான் சுரேஜமி சுரேஜமி என்ன சொல்ற அப்படிங்கறதையும் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப அருமை, ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. ஃபர்ஸ்ட் கிளாஸா சொன்னீங்க. அதாவது கடைசியா சொல்லும் போது இந்த சுக்கர் முகத்தில இருந்து வந்த பழம், அதனாலதான் அந்த பழத்தை கூட எப்படி சொன்னா தெரியுமா, சாப்பிடுங்கோன்னு சொல்லல, பிபத்த பாகவதம் ஓ ரசிக்காக முகுர்புரு ஓ ரசிக்காக, குடிச்சு விடுறான்ட்டான். அது அப்படியே சாறு எடுத்து சாப்பிடுன்னுட்டான். பிபத்த பாகவதம் அப்படியே குடிச்சுடு, நீ படிக்கலாம் படிக்காத பாகவதத்தை. அதுபோல அபிராமி அந்த அதிக உணரணும் அது. அதாவது எப்படின்னா, அம்மையும் அத்தனும் அன்பு உற்றதல்லது, அம்மையும் அத்தனும் யார் அறிவாரனை, அம்மையோடத்தனும் யானும் உடனின்று அம்மையோடத்தனை யான் புரிந்தேனேன்னு திருமூலர் இங்கு சொல்வது போல, அந்த சேர்த்து அந்த யுகலத்தை சேர்த்து தரிசிக்க பண்றதுக்கு கூடுறதுக்கு அதுக்கு பேரு தான் சாமரஸ்யம்னே பேரு. அந்த சாமரஸ்ய பக்தியைத்தான் அபிராமி பட்டர் 1வது பாடல் மட்டும் இல்ல, காப்பு செய்யுளில இருந்து பலஸ்துதி பர்யந்தம் எடுத்துட்டு கொண்டு வரக்கூடிய ஒரே ஒரு இந்த 103, அதாவது இந்த 100 இது ஒண்ணு அது ஒண்ணு 102 பாடலையும் இணைக்கக்கூடிய ஒரு கம்பி எது அப்படின்னு, இதெல்லாம் முத்துக்கள், 100 பாடல் முத்துக்கள் இணைக்கக்கூடிய கம்பி எதுன்னா, கம்பியோட ஒரு முனை கணபதியை சொல்றார், அடுத்த முனை பலஸ்துதியா சொல்றார். இதுல இழைக்கக்கூடிய அந்த கம்பி என்னன்னு கேட்டா, சாமரஸ்யமாத்தாயா நீ அம்பாளை பார்க்கணும், அத்தனை விட்டுட்டு அம்மாவை பார்க்கப்படாது, அம்மாவை விட்டுட்டு அத்தனை பார்க்கப்படாது அப்படின்னு அருமையா சொன்னோம். இப்ப நீங்க அந்த பலஸ்துதின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அடி எப்போ பேசும்போது சொல்லியிருந்தேன், ஒரு உபன்யாசத்துல கூட சொல்லியிருந்தேன், இப்பெல்லாம் பலஸ்துதிக்குத்தான் எல்லாரும் ஆசைப்படுறேன். ஏன்னா இத சொன்னா அது கிடைக்குமா அப்படின்னா அத சொல்லியா முதல்ல அப்படி என்ன கிடைக்குங்கிறத தானே முதல்ல பாக்குறான். அவன் ஸ்லோகத்தை விட்டுடுறான். இப்போ கனகதாரா சொன்னா மழை வரும் அப்படின்னா, கனகதாரா சொன்னா மழை வருங்கிறது தான் ஹைலைட்டா போறதே தவிர, கனகதாரா சொல்லணுங்கிறது செகண்டரி திங்கா போயிடுச்சு. அது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அந்த உண்மத்த நிலையை பத்தி நீங்க அற்புதமா சொன்னீங்கம்மா. அதாவது அவர் வந்து கள்ளு குடிச்சாம இருந்தாருன்னா அது அம்பாளோட பெரிய கல் எது அப்படின்னா கரெக்ட் தான். அதை விட ஒரு பெரிய மயக்கமானது ஒன்றும் இல்லை. ஏன்னா மயக்கம் எதனால வர்றது, மாயையினால வர்றது. அதே ஆதிசங்கர பகவத்பாதால் சௌந்தர்ல இருக்கிறார், நீ யாரு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டு அவருக்கு அவரே பதிலும் சொல்றார், நீ யார் தெரியுமா, மகாமாயா விஸ்வம் பிரமயதி பரபிரம்ம மகிஷி. அந்த மகாமாயா இருக்கிறது பரபிரம்மத்தினுடைய மகிழ்ச்சியா பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்குப்பா, அது பண்ற வேலைப்பா எல்லாத்தையும் அப்படின்னு அவரே சொல்றாரு. அப்போ அந்த மகிழ்ச்சி மயக்க வைக்கிறதுல என்ன, அந்த மகாமாயா சுரூபி மயக்க வைக்கிறதுனால என்ன ஒரு ஆச்சரியம் இருக்க போறது, பண்ணலைன்னா தான் ஆச்சரியம், அதுல இருந்து விடுதலை கொடுக்கறதுதான் ஆச்சரியம். அதனாலதான் ஜீவன் முக்தர்கள் கம்மியா இருக்கா, நம்மள போல சாமானியர்கள் அதிகமா இருக்கும். அதுதான் விஷயம் இல்லையா. அற்புதமா அந்த உண்மத்த ஸ்திதிக்கு சொல்லும் போது அந்த ஏகாகிர சிந்தனை இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு
இந்த இந்த யுரேகா யுரேகான்னு ஒருத்தர் வந்து ஆடை இல்லாம போனாரு. அவர் சொல்லும் பொழுது அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்றனால ஒரு யுரேகா அப்படின்னு ஆடை இல்லாம போயிட்டாருன்னா, கண்டுபிடிச்சிட்டாருன்றதுனால மாத்திரம் அவருக்கு அந்த யுரேகா யுரேகான்னு சொல்லிட்டு போல, அவர் அதே சிந்தனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கார். எப்படி குழவி அந்த உருவாகுதோ அது போல பட்டுப்புழு எப்படி குழவியா மாறுதோ அப்படி சிந்தனையிலேயே யத்பாவம் தத்பவத்தின்னு சொல்லுவா. அந்த அந்த பாவத்தோடவே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா நீங்க அதை ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஆழமான கருத்து அது. அது ரொம்ப அருமையா சொன்னீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் நிறைய சொன்னீங்க. அதாவது இந்த அவர் அது வந்து நரகு குறவாய மனதிரையே அப்படின்னு சொல்லிட்டு இல்ல, எங்க நான் நல்லதை பண்ணி நல்ல கர்மா பண்ணி போயின்னு இருக்கேன்னு சொன்னாரு. இதே அபிராம் பற்றி இன்னொருத்தர் சொல்றாரேம்மா, என்ன பண்ணணும் தெரியுமா? முறைமுறையே பக்தி, முறைமுறையே பக்தி செய்தது என்னதுன்னா அவளுடைய திரு ஆகம பக்தி பத்ததிகளை தான் முறைமுறையே பண்ணியது உன் ஆகம பத்ததின்னு ஆகம சொல்லி. பக்தி. அப்ப அந்த முறைமுறையேங்கிறது நல்லவரோடு சேர்றது, நல்லவரோடு சேர்றது. நல்லவரோடு சேர்றதுன்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு எங்க குருநாதர் எங்களுக்கு டெபினேஷன் கொடுப்பாருன்னா, ஒரு பிராச்சீனமா ஒரு குருமண்டலம் வந்துட்டு இருக்கு. அந்த குருமண்டலத்துல நிறைய ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி ஆராதனை பண்ணி அவளுடைய சாநித்தியத்தை வாங்கி 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 ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கா. இங்கேருந்து நம்ம போய் அப்படியே பிளக் பண்ணிட்டு அங்கே இருந்து அதை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்னது போல இந்த பாகவத ரசத்தை உரிவது போல இந்த இறை அனுபவத்தை உரிந்து கொள்ள வேண்டும். கற்றல் அப்படிங்கிறது அதுதானே. நான் எப்பவுமே சொல்றது உண்டு, கற்பது அப்படின்னு சொன்னா வள்ளுவர் தெளிவா சொன்னார், கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தகன. எப்படி கற்கணும் எப்படி இருக்கணும்னு சொன்னார். ஆனா கற்பது எதுன்றத பத்தி ஒரு கேள்வி வரும்போது அங்க என்ன கேட்கறது அப்படின்னா, இறைவனை பேசா வித்தை வித்தை அல்ல, இறைவனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி கல்வி. இறைவனை சொல்லிக் கொடுக்காதது, இறைவனை உணர வைக்க முடியாதது, அது நிச்சயமா ஒருபோதும் கல்வியா இருக்க முடியாது. அது எந்த கல்வியாக இருந்தாலும் சரி, ஆன்மீகமோ லௌகீகமோ எதா இருந்தாலும் சரி. அப்ப அந்த ஒரு விஷயத்த நம்ம இங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க அற்புதமா அங்க சொன்னேன். அதே போல நமக்கு வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய சொன்னேன். இப்ப அண்ணாக்கு டைம் கொடுக்கணும், நானே பேசிட்டு இருந்தா அது நல்லா இருக்காது, உங்க ரெண்டு பேரை கூப்பிட்டுட்டு. அதனால நிறைய விஷயங்கள் நோட் பண்ணி வச்சிருந்தேன். நம்ம பர்சனலா அப்புறம் நானும் தனியா பேசுவோம். இப்போ அடுத்தபடியா அம்மாவினுடைய ஒரு 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 பாத் ஒரு வழிய அழகா அற்புதமா அவர்களுடைய எண்ண ஓட்டத்தை அபிராமி பட்டர் சொன்னதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு உஷாமா சொல்லியாச்சு. இப்ப அதே அபிராமி பட்டரை அவர் கவி பாடினாரோ இல்லையோ, கவி பாடினதை இன்னொரு கவிஞன் தான் சொல்லணும், எப்படி இருக்குங்கிறத இன்னொரு கவிஞன் பேசணும் இல்லையா? அப்ப அந்த கவிஞன் வரணும் இல்ல. அப்ப அந்த கவிஞனை வரணுங்கிறதுக்காக வரவேற்கிறோம். நமஸ்காரம், வாங்கோண்ணா. இப்பிறவிதனில் யானிங்கு வந்த பயன் முன்னமே தான் அறிந்து எப்பொழுதும் என் சிந்தை விட்டு அகலாது வழி நடத்தி திண்ணமுடன் இட்ட பணி பிறழாது செய்திடவே தாயே தமிழே அருள்வாய். நீங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கும்போது அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு மதர்ப்பு நிலையில தான் நான் இருக்கேன். என்கிட்ட அலை மோதுகிறது, எண்ணங்கள் அலை மோதுகிறது. ஒரு பக்கம் திருக்கடையூர்ல அபிராமியவே போய் பார்த்துட்டு நிக்கிறேன் மனசுக்குள்ள. இன்னொரு பக்கம் இந்த சாமானியர்கள்லாம் என் கண் முன்னாடி வராங்க. எல்லாருக்கும் படிக்க தெரியுமா? தெரியாது. எல்லாருக்கும் எழுத தெரியுமா? தெரியாது. சரி, படிச்சதை வாசிக்கக்கூடிய படித்தவர்கள் மத்தியிலேயே படித்ததை வாசித்து பொருள் உணர்ந்து கொள்ள முடியுமா? முடியாது. பாரதி சொல்லுவான், ஆழ்ந்த கவி உளம் காணார் அப்படின்னு. அப்ப இந்த அம்பாளை நான் எப்படி தரிசிக்கிறது? அந்த பக்தியை பத்தி அவ்வளவு சொன்னாங்க, அந்த மதர்ப்பு நிலையை பத்தி உஷாஜி வந்து அவ்வளவு சொன்னாங்க. நீ வந்து இந்த பாரத தேசத்துல நம்ம எப்படி அந்த அபிராமி பட்டரோட அந்த இலக்கியங்கள், அந்த அபிராமி அந்தாதிங்கிறது எப்படி அது இலக்கணமாய் லகுவா இருக்குங்கிறத பத்தி பிரசன்னா அறிமுகத்திலேயே சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன். நம்ம பாரத தேசத்துல ஒரு பண்பாடு ஒண்ணு உண்டு. எல்லா நதியும் அம்பாள் தான். பாரத தேசமே அவளோடது தானே இல்லையா? தாய் நாடு தானே. அப்போ அவளே உருவாகி நிக்கிறா. சரி, நான் அவளை எப்படி பாக்குறது? நான் கேக்குறேன், இந்த பக்திங்கிறது எப்படி ஒரு மதர்ப்பா இருக்குங்கிறது அதை அனுபவிச்சாதான் புரியும். ஒரு
ஒரு இது எல்லாமே ஒரு முற்றிய நிலையில ஒரு அது எப்படி சொல்றதுன்னா, காதல் காதல்னா நீங்க இப்ப பார்த்துட்டு நீங்க பண்ற காதலை பத்தி நான் இங்க பேச வரல. அந்த காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? அதை சொல்ல முடியுமா? அந்த காதல்ல மனநிலை, அந்த உடலுக்குள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி அந்த அம்பாளை பாக்குறது? எனக்கு ஒரு உருவம் வேணும் இல்லையா? இத கேட்கிற எல்லா அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் பாமரர்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்ன தெரியுமா? உங்க குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. யார் அந்த குலதெய்வம்? கிராம தேவதை இல்ல, வழி வழியா உங்கள் பரம்பரையிலே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அந்த தேவதை யாரு? உங்க வீட்லயே ஒருத்தரா இருப்பாங்க. அம்பாளையே வெளியில போய் தேடணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவதான். ஆனா அதை நீங்க மறந்து இருக்கலாம். இல்லைன்னா இன்றைக்கு அந்த பென்சில் ஆர்ட்ல உங்க உருவத்தையே உங்க முன்னாடி வரைகிறாங்களே, அப்படி வரையக்கூடிய ஆற்றல் பழங்காலத்துல இருந்ததுக்கான ஒரு சுவடு நமக்கு இல்ல. நமக்கு இருந்ததெல்லாம் அம்பாளையும் சுவாமியையும் எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியா பாக்குறது. அப்படிதான் அவங்க குலதெய்வத்தையும் ஒரே மாதிரியா வடித்து வைத்தார்கள் கிராமங்கள். ரொம்ப முக்கியம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது. சரி, உங்களுக்கு புரியல, கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அம்பாளை அப்படின்னு அவர் ஒரு உருவகப்படுத்துற. அம்பாளை எப்படிப்பா? சரி, நான் அம்பாளை சொல்றேன், நான் சொல்ற மாதிரி நீ பாரு. அது பார்க்கலாம் இல்லையா? இதுக்கு படிப்பு தேவை இல்லையே. கற்றலினும் கேட்டலே நன்றுங்கிறார்ல, கேட்டா போருமே. நான் பார்த்தேன் உன்ன, இவர் இப்படி இருப்பார்ப்பா, ரொம்ப சிவப்பா இருப்பார், தாடிலாம் வச்சுட்டு இருப்பார், நெத்தியில பட்டையெல்லாம் அடிச்சுட்டு இருப்பார், சொல்லாமே சொல்லிய இல்லையா? அப்படி இவர் பார்த்த அம்பாளை சொல்றாரு. அவர் பார்க்கிறார் உதிக்கின்ற செங்கதிர், நம்ம உஷாஜி சொன்ன மாதிரி அந்த செம்மேனி செக்கச்சவேல்னு இருக்கு, கொண்டு வா, இப்படி இருக்கா பாரு. அப்ப பாரு, அந்த உதிக்கின்ற செங்கதிர்ங்கிற உச்சி திலகம். அது எப்படி பார்க்கும் போதே, நான் ஒரு நாள் ஒரு மாலை வேலை முன்னிரவுல நான் நடைப்பயிற்சி செஞ்சுட்டு இருந்தேன். ஏதோ ஒரு இது எனக்கு கண்ணதாசனுடைய ஞாபகம் வந்துருக்கு. அன்னைக்கு பார்த்தா பௌர்ணமியா இல்ல பௌர்ணமியை நெருங்குகிற நிலவா அப்படிங்கிறது எனக்கு சரியா நினைவுல இல்ல. வானத்தை பாக்குறேன், வானத்துல கண்ணதாசன் மாதிரியே இருக்கு. கண்ணதாசன் நெத்தியில அந்த நிலவு பொட்டு மாதிரி இருக்கு. கவியரசர் இல்லையா? கவிக்கு ஒரு அரசர் தானே இருக்க முடியும். அவர் பாடாததையும் அவர் எழுதாததையுமா நம்ம பேசிட போறோம்? அவர் ஒண்ணு ரொம்ப உஷாஜி சொன்ன மாதிரி, இப்ப பாருங்க, அவரை நினைச்ச உடனே அவருடைய வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. அந்த சொல்ல சொல்ல இனிக்குதடான்னு ஒரு பாடல்ல, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது நின்னருள் அன்றோ. அதைத்தான் தாய்மானவர் சொன்னார், நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூசை கொள்ளவாராய் பராபரமே அப்படின்னு. அப்ப அந்த அம்பாள் எப்படி இருக்காங்கிறத உருவகப்படுத்துறாரு. உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். மாணிக்கம்ங்கிறது, மாணிக்கம் கல்லிலேயே ஒரு சிறந்த கல் மாணிக்கம். ரிஃப்ளெக்ட் ஆகும். அதான் நம்ம வேதங்களுடைய சாரம் என்னது? தத்துவமசி, நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். அப்பேற்பட்ட மாணிக்கம் முன்னாடி இருந்தா எப்படி அது ஜொலிக்கும்? இல்ல, எப்படி ஜொலிக்கும்? மாதுளம் போதுங்கிறார். போதுன்னா அந்த மாதுளம் எல்லாருமே பார்த்திருக்கோம் இல்லையா? இந்த மாதுளையோட அந்த 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 அரும்பு எப்படி இருக்கும்? இவர் சொல்றதெல்லாம், இவரே சொல்றது மட்டும் இல்ல,
நீ பிரசன்னா சொன்ன மாதிரி கடைசி பாட்டுக்கும் அதுல வருவார். 100வது பாட்டுல இதையே கொண்டு வந்து வைப்பாரு. அவர் என்ன பார்த்தாரோ அதை உருவகப்படுத்துறாரு. அவர் மாதுளம் போதுங்கிறார். மலர் கமலை செந்தாமரைய பாரு, செந்தாமரை பார்த்து அந்த சிவப்புடா, அந்த சிவப்பு, அதை கொண்டு வா, மனசுக்கு முன்னாடி கொண்டு வா. பக்திங்கிறது அதுதான். பக்தினால என்ன நினைக்கும்? பக்திங்கிறது ஒரு ஆழ்ந்த ஒரு ஒரு சிந்தனை, ஆழ்ந்த சிந்தனை. அது உனக்குள்ள எல்லா வகையான மாற்றத்தையும் உண்டு பண்ணும். அதான் சத் சங்கம். சத்தான விஷயங்கள். முக்குணத்தில் முதற் குணத்தான் தானே இல்லையா? கம்பன் சொல்லுவான் பாருங்க. அதை எடுத்தோம்னா கம்பன் அவையடக்கத்துல பத்தரும் சொல்வது பண்ண பெறுவோ. ஒரு பக்தன் அவன் பித்தன், பித்து நிலையில தான் இருக்க முடியும். அம்பாளை பாக்குறவன் வந்து பித்து நிலையில தான் இருக்க முடியும். தன்னை மறந்த நிலை, நான் அழிந்த நிலை, நான் இல்லையே நின்னை சரணடைந்தேங்கிறான் பாரதி. நின்னை சரண, அதான் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பக்தியில எதிர்பார்ப்பே இருக்கப்படாது. அந்த அம்பாள் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டே வர குங்குமத்தோயங்கிறார். குங்குமத்தை அப்படி கரைச்சு வச்சா எப்படி இருக்கு? அப்படி என் முன்னாடி ஜொலிக்கிறா. இன்னும் புரியல. இது வந்து பாம்பரனுக்கு இங்க பார்ப்பா, இதெல்லாம் நீ பார்க்க ஏதாவது இதுல வந்து பார்க்காத, நம் கண் முன்னால் விரியாத காட்சிகளை அவர் சொல்லவே இல்லை. எல்லாம் எல்லா ஊர்களிலையும் குளம் இருக்கு, குளத்துல தாமரை இருக்கும். எல்லாருக்கும் மாதுளம் பழம்னா என்னன்னு தெரியும், அதனுடைய நிறம் தெரியும். குங்குமம் எல்லாருக்கும் தெரியும், மஞ்சள் குங்குமம் இல்லாம இல்ல. அப்படியெல்லாம் சொன்னவர். இது பாமரருக்கு சொன்னவர், படித்தவன். அப்படியா நீ படிச்சவனாப்பா? உனக்கு உன்னுடைய எப்படி பிரசன்னா சொன்ன மாதிரி படித்தவர்களுக்கு அவர்களுடைய மொழியில் எப்படி உணர்த்துவது? கொஞ்சம் எலிவேட் பண்றாரு. கொஞ்சம் சரி ஓ லெவலுக்கு வரேன் அப்படிங்கிறார். ஸ்ருதிகளின் பனை மாதிரி இருப்பாப்பா. ஸ்ருதினா வேதம் தெரியும். ஸ்ருதி ஸ்மிருதி இதுதான் சனாதனம். ஸ்ருதிங்கிறத கேட்கறது, கேட்டு 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 வந்ததுதான் ஸ்ருதி. ஸ்மிருதி எழுத்து பண்ணினது. அப்ப ஸ்ருதிகளின் பனை, அதனுடைய விழுதுகள்லாம், அதனுடைய கிளைகள்லாம் எப்படி இருக்கு பாரு. அப்ப நீ உன்னுடைய படித்தவர்களுக்காக அம்பாளை விரிக்கிறார். கண்முன்னே விரிக்க பார்க்கணும், கேட்கணும். எதை கேட்கணும்? உன் தால் எனக்கு என்ன வேணும்? அழகா சொன்னாங்க உஷாஜி. கேட்க தெரியணும் அம்பாள் கிட்ட. புறப்பொருள்கள்லாம் நீக்கிடணும். அங்க போயிட்டு எனக்கு அதை கூட இதை கூடன்னு இங்க வந்து புறப்பொருள் காரணிகளை வைத்து ஒரு மனிதரை தீர்மானிக்கக்கூடிய கீழ்த்தரமான சிந்தை இருக்கல்லையா, அதிலிருந்து முதல் விடுபடுவதே பக்தியினுடைய முதல் படி. வேற எதுவுமே வேண்டாம். பக்தினால நமக்கு என்ன வேணும்னா 4 விஷயத்தை எடுத்துட்டா போதும். திருவள்ளுவர் அதை சொல்றாரு. அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல். பக்திக்கு முதல் படி அதுதான். அம்பாளை பார்க்கணும். பார்த்தாதான் தெரியும். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய ஒரு மனநிலைங்கிறது நீங்க அம்பாளை பத்தி பேச பேச அந்த பக்தனுடைய மனநிலையா சொல்லும் போதெல்லாம் ஒரு மதர்ப்பு நிலையில தான் நான் இருந்தேன். நான் வந்து அம்பாளை வந்து அப்படியே அந்த திருக்கடையூர் கோவிலுக்கு போய் அந்த வலது பக்கம் திரும்பி அப்படி கொஞ்சம் லெப்ட்ல போய் அவளோட சன்னிதானத்துல நின்று அவளோட பாதார விந்தங்களை நான் தரிசிக்க முடியாதுன்னா அதுதான் மனுஷனுக்கு உண்டான ஆக சிறந்த ஒரு பரிசு. அத வழங்கினது அந்த தெய்வம். அதனாலதான் நம்ம அந்த தெய்வத்தை பூஜிக்கணும் அப்படிங்கிறத நாம இப்ப சிந்திச்சிருக்கோம். மனசு போனது இல்லையா? மனசு வேகத்துக்கு போக முடியுமா? இந்த உலகத்துல அறிவியல் கண்டுபிடிப்புகள் 1000 வரலாம். ஆனா மனசை ஜெயிச்சிட முடியுமா? மனசாலதானே இங்க எல்லாம் நடக்கிறது. மனமொழிமை நீ கூட சொன்ன பிரசன்னா சொல்லும் போது, அந்த மனமொழி மெய் எப்படி அது ஒன்னாகும்? அதுக்கு என்ன பண்ணணும்? எங்க இருக்கு நிம்மதி? கடையில போய் வாங்க முடியுமா? எல்லாம் இருக்கு, எல்லார்கிட்டையும் வசதி இருக்கு, எல்லார்கிட்டையும் கார் இருக்கு. ஏன் அப்புறம் அழற? ஏன் நிம்மதி இல்லை உனக்கு? பைத்தியமே. யார் பைத்தியம்? இப்ப பட்டர் பைத்தியமா? நீ பைத்தியமா? எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்க.
இருக்க வீடு இருக்கா, வீடு இருக்கு. போக கார் இருக்கா, கார். நிறைய பணம் இருக்கா, பணம் இருக்கு என்கிட்ட. அப்ப ஏன் அழற? ஏன் இன்னும் 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 ஏன் அவக்க? எதனால அது? அப்போ இதெல்லாம் ஒழியணுங்கிறதுக்காக தான் அந்த அம்பாளை முன்னாடி கொண்டு வர்றார். ஸ்ருதிகளின் பனைங்கிறார். கொழுந்து கொழுந்து இப்பதான் வருது அந்த கொழுந்து. பதிகொண்ட வேர், ஆழமான வேர். வேருங்கிறது அடியில இருக்கிறது, கொழுந்துங்கிறது மேல இருக்கிறது. மேலையும் கீழே இணைக்கிறார் இல்ல? அதுதான் ஆதியும் அந்தமும். அப்படி கொண்டு வந்து சொல்றாரு அவர். எப்படி இருக்கா பாடுறா. பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனை. அடாடாடா. அந்த மலர் கனைகள் அது எப்படி இருக்கும்? அப்படியே அப்படியே அந்த அந்த ஒரு குளிர்ச்சி, அந்த தன்னொளி, அந்த எப்படி அந்த 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 சந்திரனுடைய ஒளி வந்து இந்த லோகத்தை எப்படி வசீகரிக்கிறதோ அந்த அதுவே அம்பாள் தான். எல்லா இடத்துலயும் இருக்கா. அவையெல்லாம் பேசுனா ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சும்மா ஒரு 10-20 நாளைக்குள்ள நடந்தது. அந்த செய்தியை நான் வந்து எழுதியிருந்தேன், என்னுடைய பதிவுகள் எழுதியிருந்தேன். அவர் சொன்னார் என்கிட்ட, நீங்க வந்து தமிழ்ல ஆர்வம் இருக்கு, உங்க அப்பா வந்து தமிழாசிரியரா இருந்தார், அதனால நீங்க கவிதையெல்லாம் எழுதுறீங்க. நான் அப்ப வந்து அவர் கூட உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தேன். என் கையில இந்த கையில இந்த 2 கரண்டியும் எடுத்து நான் சாப்பிடுறேன். நான் சொன்னேன், எப்பா அதெல்லாம் இல்ல, இந்த தட்டுல இருக்கிற ஒரு பதார்த்தத்தை எடுத்து நான் இந்த 2 கரண்டி வழியா என் வாய்க்கு போகணும் இல்லையா, அதுக்கு கூட அவ அனுமதி வேணும், அவ அருள் வேணும். அது இல்லைன்னா இப்படியா நின்னுட்டா? நிக்கலையா? நம்மளாம் பார்த்தோமே பேரழிவுகள் வந்ததே. எப்படி வந்தது? காலையில வாக்கிங் போகணும்னு நினைச்சுதானப்பா அந்த கடற்கரைக்கு போனாங்க. ஆழிப்பேரலை வந்ததே, யாருக்கு தெரியும்? சாதாரண ஜுரம், சளி இதெல்லாம் இயற்கை. உயிரையே மாய்த்ததே எப்படி? அவதானே. அப்போ இதுக்குண்டான அனுமதியவே அவதான் தரணும். வாயிலிருந்து ஒரு சொல் பிறக்கணும். இப்ப நான் கவிஞங்கிற எழுதுறதுக்கு ஒரு சொல் வரணுமே. முருகனை பத்தி அப்படி எழுதுறாளே உஷாஜி, வரணுமே. அவனுடைய அருள் இல்ல, அதான் நின்னருள்னாரு கவியரசர். ஓ நீ சொன்ன ஒரு ஸ்திரீ தான் பேசுறா, அம்பாலோட உருவமாவே வந்திருக்கான்னு யார் சொன்னா? ஆன்மாக்கு நீ உடைய வச்சு பாக்குற. அது போட்டிருக்கிற சட்டை, இது போட்டிருக்கிற சட்டை, நீ போட்டிருக்கிற சட்டை, உன் சட்டை மஞ்சள் கலர்ல இருக்கு, அவ சட்டை சிவப்பு கலர்ல இருக்கு. புரிஞ்சுதா? ஆனா இந்த சட்டையை வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆனா அதுக்குள்ள இருக்கு, உள்ளிருந்து வாழ்த்துவது நின்னருள் அன்றோம்னா அந்த ஆன்மா நமஸ்காரம் பண்றோம். ஏன் நமஸ்காரம் பண்றோம்? யாருக்கு நமஸ்காரம் பண்றோம்? உடம்புக்கா? நிச்சயமா கிடையாது. ஆன்மாவுக்கு நமஸ்காரம் பண்றோம். முதலே குறிப்பிட்ட மாதிரி வாழ்க்கையில நாம வெற்றி அடையணும்னா அதெல்லாம் தான் சொல்றாரு. அவர் ஆற்றுப்படுத்துற அம்பாளை இப்படிலாம் சொல்லி இதை பாரு அப்படிங்கிற. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த நமஸ்காரம் பண்ணும்போது அந்த ஆன்மா பழுத்த ஆன்மா நம்ம சொல்லுவோம். பிறவிகள் அற்றது. சைவ சித்தாந்தத்துல சொல்லுவா பதி பசு பாசம், அழிவில்லாதது. இந்த லோகத்துல அழிவே இல்லாதது அந்த ஆன்மா. அப்ப அந்த ஆன்மா ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல இருக்கு பத்தியா? இந்த பிரபஞ்சத்தோட பதியோட தொடர்புல இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்மளோட ஒரு இது. அப்படி அம்பாளை வந்து கண் முன்னாடியே நிறுத்துறார். படித்தவர்களுக்கும் சொல்கிறார், பாமரர்களுக்கும் அம்பாளை உருவகப்படுத்துறார். உனக்கு உருவம் தெரியலைன்னா இப்படி பாரு. அப்படி நாளைக்கு போகும்போது இப்ப நான் பாக்குறேன், நான் வந்து மதரை வந்து நான் எல்லா ரூம்லயும் வச்சிருப்பேன். மதரும் மகா பிரிவாலும்
எங்க ஆத்துல எல்லா ரூம்லயும் இருப்பா. ஒவ்வொரு தடவை வெளியில போகும்போதும் நான் மதர்ட்ட சொல்லிட்டு தான் போவேன், அம்மா வெளியில போயிட்டு வரேன்மா அப்படின்னு. இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும், திடீர்னு மறந்துடுவேன், திருப்பி வருவேன். அவள்கிட்ட அப்பதான் சொல்லிட்டு போயிருப்பேன், அம்மா நான் வெளில போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பேன். இப்படிதான் நான் சொல்லுவேன். திருப்பி வந்து ஐயோ அவள்கிட்ட சொல்லலையே அப்படின்னுட்டு, ஐயோ பாவம் தவிக்க போறா, என் குழந்தை என்கிட்ட சொல்லாம போயிட்டான் பாரு. எதுக்காக இதை சொல்றேன்னா, நம் கண் முன்னாடி ஒரு உருவத்தை சொன்னோம்னாக்கே அந்த உருவம் பார்க்கிற இடமெல்லாம் தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியம் பக்தியில. அந்த உருவம் எதுக்கு உருவம் கொடுக்கிறோம், அந்த உருவம் உனக்கு தெரிஞ்சு கொடுத்தோம்னா அது உள்ளுக்குள்ள அப்படியே எப்படி அக்ஷரங்கள் வந்து நம்ம பழகும் போது எழுதி பார்க்கிறோமா. இப்ப எழுதி பார்க்க இப்ப வந்து உங்ககிட்ட ஆனான்னு சொன்னா இது அன்புன்னு சொன்னா இது ஆ இன்பு அப்படின்னா எழுதி பார்ப்ப இல்லையா, அன்புனா உனக்கு தெரிஞ்சிடும். வாய்ப்பாடு சொல்லியிருப்போம் குழந்தையில, ஓரெண்டு ரெண்டு ஈரெண்டாலு முவீரெண்டு. இந்த காலத்துல அதெல்லாம் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்துல வந்து பேர் முடிச்சுட்டு வாய்ப்பாடு சொல்லியே ஆகணும், 16 வாய்ப்பாடுன்னு சொல்லி ஆகணும். 16 16 256. இப்ப கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணுவோம், 16 × 16 256. அப்போ ஆரம்பத்துல இந்த நிலை தேவைப்படும், போக போக இந்த நிலை தேவைப்படாது. அதனாலதான் படித்தவர்களுக்கு ஒரு மாதிரி சொல்றார், பாமரனுக்கு ஒரு மாதிரி சொல்றார். நீங்க குலதெய்வத்தை இப்படி வணங்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் நெறிப்படுத்துகிறார். அவருக்கு குலதெய்வம் அபிராமி. உங்களுக்கு யார் யாருக்கு என்ன தெய்வமோ அதை நீங்க வழிபடணும். 2 விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளுடைய அனுஷ்டானங்கள்ல. ஒண்ணு வந்து அந்த 2 அனுகிரகம் நமக்கு வேணும். ஒண்ணு வந்து தெய்வானுகிரகம், இன்னொன்னு பித்ரானுகிரகம். பித்ரானுகிரகமும் இது 2ம் வந்து ரயில் தண்டவாளம் மாதிரி, நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒண்ணு இருந்து ஒண்ணு இல்லைனாக்கே ரயில் ஓடாது. இந்த வாழ்க்கைங்கிற ரயில் வந்து வெற்றி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. அந்த ரயில் வெற்றியை நோக்கி அது போயிட்டே இருக்கணும்னா இந்த 2ம் ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம் இது எப்படிப்பட்ட ஜாதகம் அப்படின்னுட்டு, அப்படியே படம் போட்டு காமிச்சு. அப்போ இந்த பித்ரானுகூலம் எப்படி கிடைக்கிறது, இந்த தெய்வானுகூலம் எப்படி, இந்த பித்ருக்கள் ஒரு வழியா நம்மளை தெய்வத்தை நோக்கி கொண்டு போவோம். இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த அபிராமி பட்டரை பத்தி பேசுறோம் அப்படின்னா, அவளோட ஆக்கிய நமக்குள்ள இல்லாம இதை பேச முடியாது. அவ கேட்டு இருப்பா, இப்போ என்னை பத்தி பேசுறான், இந்த பாரு இவெல்லாம் பேசிட்டு இருக்கா பாரு, இந்த க்ஷணத்துல பேசிட்டு இருக்கா, இப்படி பேசுறா பாருன்னு அவாதான் வந்து அங்க எப்படி நம்ம டிவி சேனல்ல போட்டா எங்கேயோ இருந்து எல்லார் வீட்டுக்கும் அது தெரியறதோ, இல்ல எங்கேயோ நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டியை நம்ம உட்கார்ந்து பாக்குறோமோ, அது மாதிரி அவ வந்து செய்தியை அனுப்பிச்சுட்டே இருப்பா. அந்த செய்தி தான் வாய்மொழியா வரும். நாம என்ன நினைக்கிறோம், ஆஹா என்னோட வித்தையை பாரு, அண்ணா ரொம்ப நன்னா பேசுறேன், அடாடாடா என்ன மாதிரி உண்டா, நான் கவி பேரரசுனா அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது. பின்னாடி இருக்க அவ டேய் அடங்கு அப்படின்பா. அப்படி அந்த உருவகத்தை நம்ம முதல்ல கிரகிச்சுக்கணும். கிரகிச்சுட்டு நம்மள சரணாகதி கொடுக்கணும். இந்த அம்பாளை யார் யாரெல்லாம் வந்து வழிபடுவா அப்படின்னு பட்டர் சொல்றாரு. இதெல்லாம் நீங்களே தரிசிக்க முடியும். நான் இப்ப வந்து அபிவாதையை சொல்றேன்னா, நம்ம அபிவாதையை எல்லாரும் சொல்றோம். நான் இந்த மாதிரி நான் இப்ப ஸ்ரீவத்ச கோத்திரம்னா பார்கவ சாவனா ஆப்பனவானா அவருவ ஜாமதக்கின்யர். என் குழந்தை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இது ஜாமதக்கின்ற, ஓ பலராமனோட நம்ம இதா நம்பலாம் அப்படின்னு. அப்படி அப்ப சொல்றோம்னா நான் ரகசியங்கள் நிறைய வச்சிருக்கிறேன். நான் ஒன்னும் பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புற உலகின் எந்த காரணிகளாலும் என்னை நீங்கள் அளவீடு செய்தால் நான் ஆகச் சிறியவனாக இருப்பேன் இந்த மண் துகளிலே. அதுல வந்து நீங்க கோடி கோடியா பகுத்து பிரித்தாலும் நான் இருப்பேனான்னு தெரியாது. நீங்க உங்க புறக்காரணிகளால என்னை தயவு செய்து எடை போட்டால் நீங்கள் என்னை காணவே முடியாது. ஆனால் அகக்காரணிகளால் எடை போட்டால் நான் இமயத்தை விட உயர்ந்தவன். இந்த வானம் கூட அந்த வானத்தையும் தாண்டி போகக்கூடிய ஒரு சக்தி அது நான் இல்ல, அந்த ஆன்ம சக்தி அம்பாளுடையது. முழுக்க முழுக்க அவளே நிறைந்த ஒரு சக்தி அது. அப்ப நான் சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து புலவர் ராமமூர்த்திக்கு ஃபோன் பண்ணி, மாமா தெரியுமா நான் கம்பன் கிட்ட பேசி அவனோட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் சிரிச்சாரு, என்ன மாமா சிரிக்கிறேன் அப்படின்னு.
ஏய் என்னடா நீ போய் கம்பனை பாட்டு வந்தன்ற, கம்பன் ராமனோட பட்டாபிஷேகத்தையே பார்த்துட்டு வந்திருக்கான், நீ என்னவோ கம்பனை பார்த்தேன். என்ன பட்டாபிஷேக பாட்டை சொல்லு. அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் என்ற பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் வீச, விரைசரி குழலி ஓங்க வெண்ணையோர் சடையோன் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான். என்ன நிறுத்து, வெண்ணையோர் சடையன் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. என்ன பண்ணார் கம்பன்? ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது, யார் அதை அந்த மகுடத்தை எடுத்து கொடுத்தா மௌலிய? வெண்ணையோர் சடையோன் மரபுலோன். அப்ப எங்க போறாரு? ராமனுடைய காலத்துக்கு போய் தன்னை ஆதரித்த சடையப்ப வள்ளலோட மரபுல அங்க ஒருத்தன் இருக்காண்டா. எதுக்கு சொல்றேன் உங்களுக்கு பாருங்க, சில விஷயங்கள் ஆச்சரியமா இருக்குல்ல, வளர்றாங்கிறீங்கல்ல, ஏடா இவ்வளவு பச்சை கர்த்தனமா இருக்கான்றீங்கல்ல, ஒருத்தன் எழுதியே வச்சுட்டு போயிட்டானே, அப்ப அவன் என்ன சொல்லுவீங்க? அவனும் நானும் ஒரு ஜாதி இல்ல? அப்படி சொன்னா இதுதான் இந்த ரகசியம். அப்ப நம்ம வந்து நமஸ்காரம் பண்றோம் இல்ல பித்ருக்களை நினைக்கணும் அப்படின்னாக்க அந்த பித்ருக்களை கண் முன்னாடி கொண்டு வந்து வரிசையா நிக்க வைக்கணும். அந்த வரிசைக்கு முடிவே இருக்காது. ஏன்னா எங்க இருந்து வருது? பார்கவர்ல ஆரம்பிச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லணும்னா அப்ப எத்தனை வரிசைகள் இருக்கும், அத்தனை வரிசைகளையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வரக்கூடிய பக்குவத்தை தருவதுதான் பக்தி. இந்த பக்திக்கு அடிப்படையா இருக்கிறது அம்பாள். அப்போ இவ சொல்றா, அபிராமி பட்டரே இவ சொல்றாரு, அவரு அம்பாளை யாருப்பா வந்து பாக்குறா அப்படின்னு. யார் யாரெல்லாம் வந்தா பார்த்தாப்பா, அம்பாளை முதல்ல வந்து எப்படி இருப்பான்னு சொன்னார்ல, எல்லாம் சொல்லிட்டு இவர் யார் யாரெல்லாம் வந்து பார்த்தானா, மனிதரும் தேவரும் மாயா முனிவரும். இவங்கெல்லாம் வரிசையில நிக்கிறாங்களாம். வந்து சென்னி குனிதரும் சேவடி, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க? சாஷ்டாங்கமா அம்பாள் நீயே கதி, நீயே கதி ஈஸ்வரி அப்படின்னுட்டு அம்பாளோட காலடியில இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அப்ப யார் யாரெல்லாம் வந்தான்னு அவர் எப்படி பார்த்தார்? திருமூலர், நீ கூட திருமூலரை பத்தி சொன்ன, திருமூலர் தான் சொன்னார், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். ஆனா என்னன்னா இன்னைக்கு சொல்லலைன்னா இப்படி ஒரு மெத்தட் இருக்குங்கிறது எப்படி தெரியும்பா? நான் அதனாலதான் சரி, நான் நிறைய ரகசியங்கள் நான் ஒரு நாள் சொல்லிண்டே போலாம். அது நான் சில விஷயங்களை நான் பதிவு பண்ணுவேன். ஏன்னா எதிர்காலத்துல யாருக்காவது இது வந்து ஒரு செய்தியா இருக்கணும் அப்படின்னுட்டு. அப்படியே அதே மாதிரி யார் யாரெல்லாம் வந்து வணங்குவா அப்படின் போது கமலாலயன் வருவான், மதியுரு வேணி மகிழ்நன் வருவான், மால் வருவா அப்படின்னு இல்ல, பிரம்மா சிவன் விஷ்ணு 3 பேருமே வருவாங்க. ஏன்னா அவ சேவடி சிந்தூரம் இல்ல, சிந்தூரமயமானவள் இல்லையா? அப்படி நீ சொன்ன மாதிரி அப்ப இதெல்லாம் என்ன, இப்ப அப்போ உருவத்தை கொண்டு வரோம், அவ எப்படின்னு சொல்றோம், அவளை யாரெல்லாம் போற்றுகிறார்கள் நமக்கு தெரியறது. இதெல்லாம் அபிராமி பட்டர் சொல்ற. மிகச் சாதாரணமான எனக்கே ஒரு அனுபவத்தை கொடுக்கும் பொழுது சதா சர்வகாலமா அவளையே பத்தி நினைச்சுட்டு இருக்கிற அபிராமி பட்டருக்கு எத்தகைய அனுபவம் வரும்? நான் என்ன, நான் 24 மணி நேரத்துல எனக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு, எனக்கு குடும்பம் இருக்கு, குழந்தைகள் இருக்கு இல்லையா? அந்த லௌகீக வாழ்க்கையில நான் இருக்கேன், நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், நான் நிறைய பேரை பார்க்கிறேன், பார்க்கும்போது அவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்னைய பாதிக்கும். அதனாலதான் அடுத்த பேருக்கு நம்ம சாப்பிடுற, நான் இன்னொரு ரகசியம் சொல்றேன், பேசும்போது இத்தனை ரகசியங்கள் வருது. என்னதான் நெருங்கி பழகி இருந்தாலும் நான் யார் வீட்டிலையும் கை நினைக்க மாட்டேன். முன்னாடிலாம் ஒரு வேலை வச்சிருப்பேன். நான் முன்னாடி ரொம்ப தீவிரமா இருந்த காலத்துல என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னாக்கே மதரை முன்னாடியே அனுப்புவேன். அம்மா நீ போய் அங்க இரு, நீ இருந்து என்னை வரவேற்கணும். நீ உனக்கு வெவ்வேறு உருவங்கள் இருக்கலாம். இப்ப உஷாஜியாத்துக்கே போறேன் அப்படின்னா மதர்கிட்ட சொல்லுவேன், நீ உஷாஜிக்கு உள்ள நீ இருக்கணும், உஷாஜி வந்து என்னை கூப்பிடணும், உஷாஜி சமைக்கிற சாப்பாடுல நீ இருக்கணும். இப்படிலாம் சொன்னதெல்லாம் நம்ம விட்டுட்டோம். இதெல்லாம் கற்பனை, இதெல்லாம் பொய் அப்படின்னு. ஏன்னா சாப்பிடுறது வந்து ரொம்ப முக்கியம். யாராத்துல நம்ம யார் வீட்டுல நம்ம சாப்பிடுறோங்கிறது ரொம்ப 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 முக்கியம். யார் வீட்லயும் சாப்பிடுறோம் அது பிரச்சனை இல்லை. நான் எத்தனையோ பேர் வீட்டுல சாப்பிட்டிருக்கேன், ஜாதி மதங்கள்லாம் தாண்டி கூட சாப்பிட்டிருக்கேன். ஆனா அங்க போகும்போது நான் எப்படி போவேன்,
எங்க சாப்பிடணும்னு என்ன சொல்லு. ஆனா நெருங்கி பழகிய நண்பர்கள் என்கிட்ட 30-35 வருஷமா பழகியவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட நான் சாப்பிட்டது. அம்பாள் காமிப்பா அப்படியே. அவர்கள் மேல குற்றம் சொல்லல. அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய வழிமுறை, அவர்களுடைய எண்ணங்களின் ஆக்கம் அப்படி இருக்கு. அந்த எண்ணங்களால அவர்கள் சேமித்து வைத்த சுமைகள் ஏராளமா இருக்கு. அந்த சுமை ஏற்கனவே என்னுடைய சுமையை குறைக்கத்தானே நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் சுமையை ஏத்தின்றேன்னா எனக்கு எப்படி ஆகும் இல்லையா? சுமையை குறைக்கிறதுக்கு தானே நம்ம ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யறோம். அப்படி இதெல்லாம் நான் முன்னாடியே நான் மதரை நான் போ சொல்லி மதர் அங்க இருப்பாங்க. அப்படியே என்ன சமைச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்ல, யார் வீட்டுல சாப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல, அது தேவாமிர்தமா நமக்குள்ள போய் சேரும். இதெல்லாம் நான் அனுபவிச்சவன். கேவலமான ஆசையா இருந்தா கூட என் குழந்தைடா அப்படின்னு நிவர்த்தி பண்றவள்கிட்ட போயிட்டு நான் என்ன கேட்கணும்? அவசியம் என்ன? உஷாஜி சொன்ன மாதிரி கேவலத்தையே நிவர்த்தி பண்றா இல்ல, ஆக கேவலமானதை நிவர்த்தி பண்றவ. அப்ப அவ என்னை அரியணையில தூக்கி வைக்கிறாள்ல. அவ கொடுத்த சிந்தனையினால நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி என்னால் உயரங்களை தாண்ட முடிகிறது அகத்தளவில். அப்படின்னா அப்ப அது காரணமானவள் அந்த பராசக்தி, அந்த தேவி. அவ எப்பேற்பட்டவ அப்படிங்கிறத நான் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஊத்தவளே, புவனம் 14 ஊத்த வண்ணம் காத்தவளே. பாருங்க, மேல 7 லோகம் இருக்கு, கீழே 7 லோகம் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் கூகுள் தட்டினாலே உங்களுக்கு தெரியும், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இதை கேள்வி கேட்காதீங்க. இருக்கா இல்லையா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் இன்னைக்கு பௌர்ணமி, இன்னைக்கு அமாவாசைன்னு அன்னைக்கு எந்த அறிவியல் கருவி இருந்தது, எந்த விஞ்ஞானம் இருந்தது, எந்த இது இருந்தது? மெய்ஞானத்தாலேயே அவர்கள் கண்டுபிடித்தவர்கள். அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க கற்பனையில சினிமாக்கள்ல அவன் வேற லோகத்துல கிரகவாசிகள் இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறீங்களே, அதெல்லாம் முன்னாடியே காட்டிட்டு போனாங்க. மேல 7 லோகம் இருக்கு, கீழே 14 லோகத்தையும் காக்கிறவ தான். கறந்தவள், கரை கண்டனுக்கு மூத்தவள். நான் பாத்தீங்களா, அது அபிராமி பட்டர் சொல்றாரு. சிவனுக்கே மூத்தவளாம், அந்த நீலகண்டனுக்கே மூத்தவள் இவதான் அப்படிங்கிறாரு. ஆனா மூவா முகுந்தனுக்கு இளையவள் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்பாளை காட்சிப்படுத்தி அவளுடைய மேனியை மட்டுமல்லாது அவளுடைய செய்கைகளையும் நம் முன்னால கொண்டு நிறுத்தி அந்த அம்பாளை எப்படி வழிபட வேண்டும் என்பதை மிக எளிமையாக புரியும்படியாக நமக்கு காட்டின அவரோட சிந்தனையில இருந்து சில விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் சில விஷயங்களை சொல்லி, இந்த பக்தியை நீங்க எப்படி அணுகணும், பக்தியினால் எப்படி பக்குவப்படணும், ரொம்ப முக்கியம். பக்தி உங்களுக்குள்ள ஏற்படுத்துறதே பக்குவம் தான். பக்குவம் தான் பக்தி. கேள்வி கேட்கப்படாது. சில ஒரு நிலையை தாண்டி நம்மள 3 பிரமாணங்கள் இருக்கு. இந்த பிரமாணங்கள்ல முதல்ல இது காட்சி பிரமாணம், அனுபவ பிரமாணம், ஆகம பிரமாணம்னு 3. இந்த காட்சி பிரமாணம்னா இதெல்லாம் பெரியவர்கள் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு அந்த பக்திங்கிறதுனால சில விஷயங்களை ஏன் கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுனால நான் இதை சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்ப காட்சி பிரமாணம்னா நம்ம பாக்குறோம், அதுவே ஒரு சாட்சியா. அது பிரமாணம்னா என்ன? ஒரு சாட்சி இல்லையா? அதே மாதிரி அனுபவ பிரமாணம்ங்கிறத நான் சொல்லிட்டேன், நானே நிறைய இப்ப சொன்னேனே, அதெல்லாம் நீங்க அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். ஆனா ஆகம பிரமாணம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் நம் முன்னோர்கள் செய்தது. அதை கேள்வி கேட்கப்படாது. அப்படியா அப்படின்னு அதன் வழியில போகணும். அவர்கள் பேசுவது சத்திய வாக்குகள். அவர்கள் சொன்னால் அது யாராலையும் இப்ப எப்படி திதியவே மாற்றக்கூடிய ஆற்றல் அபிராமி பட்டருக்கு இருந்ததோ, கிட்டத்தட்ட 200-250 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த அபிராமி பட்டர். இன்னும் குமரகுருவரை பத்தி பேசணும்னா உஷாஜி நிறையவே சொல்லுவா. ஒரு முகலாய மன்னர்கிட்ட அவன் இருக்கிற இடத்துக்கு சிங்கத்துல போய் இடத்த வாங்கிட்டு வந்தான் மடத்துக்கு. எல்லாரும் பயந்து பயந்து ஓடிட்டான், ஏன்னா சிங்கத்துல வராரு அப்படின்னுட்டு. அப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் அவங்க சொன்ன ஆகமத்தை நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு அருகதை இல்லை. ஏன்னா நமக்கு அந்த பக்குவமே இல்லை. இந்த மாலை வேளையில் இந்த அபிராமி பட்டரை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தின மணிதீபம் பிரசன்னாவுக்கும், என்னுடன் இருந்து
தன்னுடைய அனுபவத்தையும் பல்வேறு செய்திகளை ஒருங்கிணைத்து சொன்ன உஷாஜிக்கும் இந்த நல்ல வேலையில உங்களுக்கு எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைச்சு இந்த ஆன்மாங்கிறது அதான் இந்த ஆன்ம விடுதலைங்கிறது ரொம்ப முக்கியம். பொருள் இன்பம் வீடு வீடை பத்தி வள்ளுவம் பேசலைன்னா ஏன் பேசல? அது தானா அடையக்கூடிய ஒன்று, அதுதான் பேரு. இந்த 16 பேர் இல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அதெல்லாம் இங்க உள்ளது, இங்க செல்லாது. அங்க ஒரு டிக்கெட் இருக்கு, அந்த டிக்கெட்டு அதுதான் வாழ்நாள் வழி அடைக்கும் கல்ங்கிறார் திருவள்ளுவர். வீழ்நாள் படாமை நன்றாற்றுங்கால் அதுதான் ஒருவருக்கு வாழ்நாள் வழி அடைக்கும் கல் அப்படிங்கிற இல்ல. வேண்டுவது வேண்டாமை இலானடை சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இலானதுக்கு புலவர் ஒரு அழகான ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. நானும் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்கேன், அதை விட்டுடுங்க. புலவர் சொல்றாரு, இடும்பைய பிரிச்சுட்டாரு. தமிழ் படிச்சிருக்கிறாருல, இடும்பை இல அப்படின்ட்டாரு. இடும்பைனா புரியுறதா? கருப்பை. அதுவே இல்ல, நீ உள்ள போனாதானடா வெளில வர, அங்கேயே இல்லையடா அப்படின்ட்டாரு. அப்பேற்பட்ட எங்களுக்கெல்லாம் அந்த இடும் பை இல்லாமல் அங்க அபிராமி நம்மளை அருள் புரியணும், நம்மை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று இந்த இனிய வேளையிலே பிரார்த்தித்து பிரசன்னாட்ட இந்த அரங்கத்தை சமர்ப்பிக்கிறேன். ரொம்ப அற்புதம். நான் நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கு மிக்க நன்றி. உங்களுடைய பேச்சுல நான் புரிஞ்சுட்ட வரையில என்னன்னா, அபிராமி பட்டர் முதல்ல நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், பாமரனுக்கும் உண்டு படித்தவனுக்கும் உண்டு. பாமரன் எந்த விதமா பார்க்கலாங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு இது ஒரு லட்சணமா இருக்குன்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் பொழுது ஆகமம் அப்படின்னு சொன்னீங்க, ஆகமம் ஒரு வழின்னு. ஆகமம்னாலே வழிதானே, வர்ணபத மந்திரபோதாத்மகமா இருக்கக்கூடிய ஆகமங்கள்ன்றதே ஒரு வழிதானே, அத்வாக்கள்னு பேர் அதுக்கு. அதனால்தான் அகிலாண்டேஸ்வரி மேல பாடும்போது சங்கர பகவத்பாதா சொன்னார், அத்வாதீதபதே அலங்கிருத சிவேன்னு சொன்னார். முதல் ஸ்லோகமே மாத்ருகா புஷ்மாலா சுத்தியில அத்வாதீதபதே அலங்கிருத சிவேன்னு சொன்னார். அவள் அத்வாக்கள், அத்வான வழின்னு சொன்னா எல்லா விதமான மார்க்கமும் அவள் தான். இதே அபிராம பட்டர் எடுக்கிறார் அந்த இடத்துல, மார்க்கம் நீதாம்மா வழி அப்படின்னு சொல்ற. நீங்க சொன்னீங்களே அற்புதமா சொன்னார் அண்ணா. அந்த அதாவது அவர் மேலையும் சொல்றார், நடுவுலையும் சொல்றார், கீழையும் சொல்றார் அப்படின்னா அவர் சொல்ற விதத்துல கூட எவ்வளவு ஒரு கவித்துவம் இருக்கிறதுன்னு பாருங்களேன். முதல்ல ஒரு மரத்தை பார்த்தா நமக்கு என்ன தெரியும்னா, மேல இருக்கக்கூடிய அந்த மேல் பகுதி தான் தெரியும். அதனால முதல்ல எடுக்கும்பொழுது கொழுந்துன்னு சொன்னார். அப்புறம் கிட்ட பார்த்தா அதனுடைய நடுப்பகுதி தெரியும். அதுக்கப்புறமா ஆராய்ந்து தோண்டி பார்த்தாத்தான் அதனுடைய வேறு தெரியும். அப்ப வேதத்தினுடைய கொழுந்தா இருக்கிறது என்னதுன்னு கேட்டா உபனிஷத்தை சொல்லிட்டார். வேதத்தினுடைய மையப்பகுதியா இருக்கிறது சாக்கைகள், அதனுடைய பிரான்சஸ் எல்லாம் சொல்றாரு, சாக்கைகளை சொல்றாரு. அதுக்கப்புறம் வேறுன்றது அது என்ன சொல்றது, அந்த 4 வேதமும் எதை உரைக்கிறது, எதை சார்ந்து எதை அங்க கரெக்டா கொண்டு கன்க்ளூட் பண்றது, அதனுடைய சாரம் என்ன. அந்த 4 சொல்றது 4 வேர் 4 பக்கம் போறது, அந்த 4க்கும் நடுவுல ஒண்ணு போகும், 5வதா ஒண்ணு ஆணி வேர் அப்படின்னு பேர் இருக்கு. அது என்னதுன்னா இந்த 4 வேர் இப்படி போய் தாங்கிறதே, இது 4 வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள்னு சொன்னா 5வதா அடியில நிக்கிறது அது என்னன்னா அதுதான்டா பிரணவம்னு சொல்லிட்டேன். அப்போ இது வேதத்தினுடைய சாராம்சத்தை தமிழில இதை விட அற்புதமா சொல்றது, எளிமையா சொல்றதுங்கிறது அபிராம பட்டரை தவிர வேற யாருக்கும் கை வரலைன்னு சொன்னா மிக இல்லைன்னே சொல்ல. அதாவது அபிராமி பட்டர் சொல்றது போல எல்லா இடத்துலயும் நீ கவர நினைச்சிருக்கா. அண்ணா கூட சொன்னார், அவ எல்லா இடத்துலயும் இருக்கா, அவளை போய் நான் எங்க தேடணும், உள்ள தேடணுமா வெள்ள தேடணுமாப்பா அப்படின்னு கேட்கனா அதுக்குத்தானே சொன்னான், பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் சுதாவரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் சொன்னார் இல்லையா. பச்சை மாமலை, பச்சை பச்சைன்னு மலையை பார்த்தா எனக்கு அவன் ஞாபகம் தோன்றது. கண்ணங்கரேன்னு ஏதாவது ஒன்று பார்த்தா கிருஷ்ணனை தோன்றது. காக்கை சிறகினிலே நந்தலாலா என்னை காண்டும் இன்பம் தோன்றுதலே நந்தலாலான்னு சொல்றானே இல்லையா பாரத். அப்ப காக்கை சிறகு அந்த ரெக்கைய பார்த்தாலே எனக்கு கண்ணன் ஞாபகம் வர்றது. ஆண்டாலும் அப்படி சொல்றாளே, எனக்கு நான் பாடுறா உன்னை பார்த்தா எனக்கு அதை பார்த்தா எனக்கு இந்த ஞாபகம் வருதுடா, கிளி உன்னைய பார்த்தா எனக்கு அந்த ஞாபகம் வருது, ஒக்கு உன்னைய பார்த்தா எனக்கு இந்த ஞாபகம் வருதுன்னு ஒன்னொன்னா சொல்றாளே. அப்ப இதுலதான் பக்தி அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம். பக்திங்கிறது ஆதிசங்கர பகவத்பாதால் ஒரு ஸ்லோகம், நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கல. ஆதிசங்கர பகவத்பாதால் ஸ்லோகம் சொல்லும் போது இந்த மானசீக பூஜையை பத்தி சொல்லும் போது, உனக்கு நான் எப்படி நிவேத்தியம் பண்ண முடியும், இந்திரன் ஒருவேளை பண்ணலாமோ என்னவோ, நான் எப்படி உனக்கு பண்ண முடியும்.
உனக்கு நான் எப்படி அர்க்கியம் கொடுக்க முடியும்? வருணன் வேணா பண்ணலாமோ என்னவோ, நான் எப்படி பண்ண முடியும்? நீ நீ எல்லா இடத்துலயும் நீக்க பெற நீ இருந்திருக்க. அனோர நீயானு மகதோர் மகியானு நீ ஃபுல்லா இருக்க. நான் எத்தனூண்டு இருக்கேன். ஏன்னா இந்த உலகமே உமையவள் சிறுவிரல் மோதிரம்னு அவையார் சொல்லிட்டாரு இல்லையா? உலகமே உமையவள் சிறுவிரல் மோதிரம்னு சொன்ன அந்த உலகமே இவ்வளவு ஒரு விரல் மோதிரம்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் எம்மாத்திரம். அப்ப அத்தனோண்டு இருக்கிறவன் நான் எப்படி அவனுக்கு அவ்வளவு பெருசா கொடுக்க முடியும்? என்னால முடியாது. அவன் வேணா கொடுக்க. இப்படி அந்த மானச பூஜைய அப்படி கொண்டு போய் அந்த விஸ்தாரமா பண்ணுன்னு சொல்றேன். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலத்தால் எழுதாமறையின் ஒன்றே அரும்பொருளேன்னு சொல்றாருன்னா, அப்ப எழுதாமறையா இருக்கக்கூடிய வேதத்தினுடைய சுரூபமா இருக்கக்கூடிய அவளை நான் எந்த பாவத்திலையும் நமஸ்கரிப்பேன். அண்ணா அற்புதமா சொன்னார். நான் சண்டை போடுவேன், நான் முத்தம் கொடுப்பேன், நான் கிண்டல் அடிப்பேன், நான் வம்பு கிழப்பேன், நான் பக்தி பண்ணுவேன், நான் நமஸ்காரம் பண்ணுவேன், நான் சோறு போடுவேன், பட்னி போடுவேன், எல்லாம் பண்ணுவேன்னு சொன்னாருங்க. இதுதான் அந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை உணர்ந்த நிலை. இதுக்கு பேரு தான் உண்மத்த நிலை. வந்து அனுபவிச்சாதான் தெரியும். கண்ணுல கண்ணீர் வருது, அதை அனுபவிச்சாதான் தெரியும். உண்மை. அந்த நிலை எல்லாருக்கும் வரணுமே. அது வரணும்னு சொன்னா அதுக்கு வந்து உங்களுடைய அனுமதியோட நீங்க கவிஞரா இருக்கிறீங்க, அம்மாவும் உங்களோட அனுமதியோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வரிகளை சொல்றேன். மன்னிக்கணும், தவறு இருந்தா மன்னிச்சுக்கோ. சின்னஞ்சிறிய கடல்கள் 2 சிலம்பு கசைந்தாட, சின்னஞ்சிறிய கடல்கள் 2 சிலம்பு கசைந்தாட, எழில் கொஞ்சம் அஞ்சுக மேனிகளே நீ அருகினில் வந்திடுவாய், எழில் கொஞ்சம் அஞ்சுக மேனிகளே நீ அருகினில் வந்திடுவாய், முத்தமிழ் சுவையே முகிழ்நகையும் நிலவே பூரண பேருளியே, அகையிருள் தன்னை அகற்றிட எண்ணுள் எழுந்த நற்சோதிகளே, அகையிருள் தன்னை அகற்றிட எண்ணுள் எழுந்த நற்சோதிகளே, கணபதி கந்தன் உன் கதம் பற்றிட, கணபதி கந்தன் உன் கரம் பற்றிட எந்தனை மறந்தாயோ, கரம் சிரமில்லா வரமதை கேட்டேன் அருளிட வந்திடுவாய், கரம் சிரமில்லா வரமதை கேட்டேன் அருளிட வந்திடுவாய், அழகே அமுதே ஆருயிர் சுவையே என்னுள் ஒளிர்மணியே, என்னுள் ஒளிர்மணியே, ஊனும் உயிரும் சிலிர்க்கவே நீ எம்முள் கலந்துடுவாய். நான் உன்னுள்ள கலக்க மாட்டேன், நீ வந்து என்னுள்ள கலக்க. உன்னுக்குள்ள நான் கலக்கிறதுக்கு எனக்கு திறமை கிடையாது சார். நான் வந்து பெருசாயி அங்க போய் நின்று எனக்கு அவ்வளவு கிடையாது. நீ என்னோட ஏன்னா அபிராமி பட்டருடைய ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த வரிக்கு இந்த 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 பாடலுக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. என்ன வழி தெரியுமோன்னா, அவர் சொன்னார், அறிவளவு களவானது அதிசயமே. என்னுடைய அறிவுக்கு நீ குட்டியா வர்ற பத்தியா, அது அதிசயம் தான். நீ வேற யாரால முடியும் இந்த அதிசயம்? இந்த வார்த்தை இந்த ஒரு 4 வரிகளை எழுதவை தவறு இருந்தா அப்படி அப்படி இன்னொன்னு சொன்னாரு. திடீர்னு நீங்க சொன்னதுனால ஞாபகம் வருது. பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே. பிணிங்கிறது நம்ம ரொம்ப யோசிக்கணும். வாழ்க்கைங்கிற அந்த பிணி இவதான் கொடுக்கிறவ, அவதான் கொடுக்கிறவ இல்லையா? ஆத்தாலே அந்த பூனமெல்லாம் பூத்தாலேன்னு சொல்லும் பொழுது அந்த பிணிக்கு மருந்தும் அவதான், அமரர் பெரு விருந்தும் அவதான். அப்படின்னா எப்படி பாரு இல்ல? நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். அப்படி அந்த ஒரு நன்றி அண்ணா, நன்றி நன்றி. அந்த ஒரு நிலையில நம்ம எல்லாரும் நிற்கணும் அப்படிங்கிறது தானே இந்த ஒரு பயணமாக இருக்கிறது. அப்ப அந்த பயணத்துல அண்ணா பேசுனது கூட நிறைய பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நேரம் காரணமா சில தனிப்பட்ட முறையில டிஸ்கஸ் பண்ணிப்போம். அதுல இந்த விஷயங்கள் வரையிலே, பேசிய விஷயங்கள் வரையிலே படித்தவனுக்கும் சரி, கற்றோரே கற்றோரே காமருவருங்கிற வாக்கியத்துக்கும் போய் பொருந்துற மாதிரியான ஒரு பதிவாக இருக்கிறது, பாமரனுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு பதிவா இருக்கிறது. அப்படிங்கிறது தான் அடியனுடைய ஒரு நிறைவான மன நிறைவோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அதுதான் ஏன்னா அண்ணா சொன்னார் இல்லையா, அந்த விஷயம் ரொம்ப சத்தியம். எதை பண்ணாலும் நிறைவோடு பண்ணும். அம்மா சொன்னாங்க, பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா மனம் வேண்டும் இறைவா, அதை நீ தர வேண்டும்னு சொன்னாங்க. அற்புதம் அற்புதம். அது போல அந்த பூர்ணத்தை உணரக்கூடிய விஷயம், பூர்ணம் எங்கேயோ இல்லை, உள்ளுக்குள்ளதான் இருக்கு.
அங்குஷ்ட மாத்திர புருஷான்னு கட்டவிரல் சைஸ் உள்ள ஒண்ணு உட்காந்துருக்கேன், அது பண்ற வேலை தான் எல்லாம் அப்படின்னா, அப்ப அதை எல்லாத்தையும் கொடுக்கணுமே. நாரத பக்தி சூத்திரத்துல இருந்து உஷாமா சொன்னது போல அது ஒரு விதமான ஒரு பக்தி, அது ஒரு விதமான ஒரு சிந்தனை, அது ஒரு விதமான ஒரு பாங்கு பார்வை. நீங்க சொன்னது போல கம்பனை நல்ல ஆன்மா. கம்பனை உஷாஜியை பத்தி நான் சொல்லணும்னா பேசிட்டே நிச்சயம் இருக்கணும். நிச்சயம் அப்பேற்பட்ட ஆன்மா நிச்சயம் என்னால வந்து அந்த தரிசிக்க முடியாது. அதை நிச்சயம் என்னால தரிசிக்க முடியறதுங்கிறதே எனக்கு வந்து கடவுள் வந்து உண்மையிலேயே நான் வந்து கடவுளுக்கு நான் நன்றி சொல்லணும். அற்புதமான ஒரு ஆன்மா, அது அற்புதமான ஆன்மா. மறுபேச்சே கிடையாது. ஏன் மறுபேச்சு இல்லைங்கிறதுக்கு சொல்றேன்னா, எனக்கும் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய ஒரு தாய்சை பாவத்திற்காக சொல்றேன். எதா இருந்தாலும் உடனே அம்மா காமிச்சிடுவேன். அம்மா என்ன பண்ணுவா தெரியுமா, அவளும் எதனா பேசினா அந்த லிங்க் உடனே அனுப்பிச்சிடு, சீக்கிரம் கேளு அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பிச்சிடுவா. நான் உடனே அதை கேட்டுருவேன். நான் எங்க 2 பேருக்குள்ள டிஸ்கஸ் என்னன்னா, அவ பேசுறத நான் கண்டிப்பா, எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட், நான் பேசுறத நீ கேட்டாகணும், நீங்க பேசுறத நான் கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. எழுதப்படா சட்டம், எழுதாமறை. அது எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எழுதாமறை. அதுல அந்த ஒரு அன்பு பாசம் கலந்த ஒரு பக்தி அதெல்லாமே அந்த இடத்துல இருக்கிறதுன்னு போது, அந்த சேம் லைக் மென்டாலிட்டின்னு சொல்லுவா இல்லையா ஆங்கிலத்துல, இந்த ஒற்றுமையோட இருக்கக்கூடிய அந்த மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா அந்த இடத்துல நிறைவை தவிர வேறு. உங்கள் இருவருக்கும் அடிகையினுடைய படிவான ரொம்ப அற்புதமான ஒரு கலந்துரையாடல் அப்படின்னா இது மாதிரிதான் இருக்கணும். அதாவது நமக்கு அந்த ஸ்பின்னிங் வீலோட சென்டரை மாத்திக்காம எவ்வளவு சுத்தினாலும் அது நடுவுல அந்த அம்பாள் இல்லாத ஒரு விஷயத்த நம்மளால சிந்தனை பண்ண முடியல அப்படிங்கிற விதமாக அந்த கலந்துரையாடல் இருக்கணும். எவ்வளவு லௌகீகமான விஷயங்களுக்கு நம்ம போனாலும் வந்தாலும் அனுபவங்கள்லாம் இருக்கு அப்படின்னாலும் அந்த அனுபவங்களுக்கான நீங்க சொன்ன மாதிரி ஆணி வேர் யாரு அப்படின்னா அந்த பரபிரம்ம மகிஷி தான். அவளை தாண்டி ஒரு விஷயத்த நாம இந்த இடத்துல சிந்திக்கிறதுக்கு நம்மள அவ அலோவ் பண்ணல. இது எல்லாமே நிர்வகிச்சுட்டு இருக்கிறது யாருன்னா அவதான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஈவன்தோ நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஊர்ல இருந்துட்டு ஆளுக்கு ஒரு விதமான இடங்கள்ல இருந்து நம்ம பேசினா கூட எல்லாரையும் சென்ட்ரல் தீம்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது அம்பாளுடைய ஒரு மாபெரும் கருணை அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல எனக்கு இது வந்து ஒரு ஸ்கெப்டிக்கலா இருந்தது. எப்படி வந்து இதை நம்ம கலந்துரையாடல்னா எப்படி பண்ண முடியும்? எனக்கு எப்பவுமே இந்த குரூப் டிஸ்கஷன்ஸ் அப்படின்னா பிடிக்கும் ரொம்ப. ஏன்னா எல்லாருடைய கருத்துக்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு புஸ்தகத்தை படிக்கிற மாதிரி தான், நம்ம போய் ஒரு புஸ்தகத்தை படிக்க எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோமோ அந்த மாதிரி தான் அறிவார்ந்த பெரியோர்களுடைய பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்கும் பொழுது அந்த நேரம் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைப்பேன் நான். நம்மளோட வாழ்க்கையை நல்லபடியா ஆக்கிக்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு டைம் அது அப்படின்னு. அதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி கலந்துரையாடல்கள்ல அதுக்கான வாய்ப்பு அதிகம் இதுவா இருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆழமான கிரந்தமா இருக்கிறதுனால நம்ம அழகா நீங்க சொன்ன முதல் பாட்டு கடைசி பாட்டு நடுவுல இருக்கிற நூல் யாரு? இந்த அம்பாளைத்தானே நம்ம எல்லா பாடல்கள்லையும் கொண்டாடி கொண்டே வரோம். அதை எப்படி கொண்டாடுறோம்? அம்பாளை கொண்டாடுறவாளை எப்படி கொண்டாடுறது? கொண்டாடும் மனம் எப்படி இருக்கிறது? அந்த மனதின் ஏற்றத்தாழ்வுகள் என்ன? ஏற்ற இறக்கங்கள், தாழ்வுகள்னு சொல்ல மாட்டேன், ஏற்ற இறக்கங்கள் என்ன? ஒரு தரம் கிடைச்சிடுத்துனா ஒரு ஆகான்னு மனம் துள்ளி குதிக்கிறது. ரொம்ப துக்கமா போயிட்டு அவ வந்து காட்சியே கொடுக்கலன்னா அன்னைக்கெல்லாம் மனசு வந்து துக்கமா இருக்கு. அது நமக்கு மட்டும் இல்லை, அவருக்கே இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் சில இடங்கள்ல இறங்கிடுது, சில இடங்கள்ல ஏறுறது. ஆனா என்ன இறங்கி ஏறினாலும் அவன் மேல இருக்கக்கூடிய அந்த அன்பானது மாறவே இல்லை. அந்த பக்தி, அந்த நம்பிக்கை, அந்த ஸ்ரத்தை அதெல்லாம் வந்து இதுல மாறவே இல்லை. அப்படிங்கிறதுதான் இந்த கிரந்தத்தினுடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி. அவர் என்ன சொல்றார் கடைசியில அவர் சொல்லும் பொழுது, பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை. முதல்ல பூத்தாளைங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் பார்த்திருக்கோம்னா இந்த உலகத்தை தோற்றுவித்தவள் அப்படின்னு அர்த்தம் பார்த்திருக்கோம். அங்க முதல்ல அவர் வந்து இந்த உலகத்தையே தோற்றுவிச்சவள் அம்பாள் தான், எல்லாமே அம்பாளா இருக்கா அப்படிங்கிறது நம்ம வகுசியாம் பிரஜாயேத்த அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் எல்லாமே அவதான் அப்படிங்கிற விதமாக அம்பாளை பார்த்தா அவதான் புவி அடங்க காத்தாளை அப்படின்னு. இப்ப பாருங்க, அவ வந்து என்னத்தை விரிக்கிறாளோ அத்தனையும் அவளுக்குள்ளேயே அவ ஒடுங்கிக்கிறா அப்படிங்கிறது நம்ம சிந்தனை விரியறது. நம்ம அழகா பேசுறோம், எல்லாம் பண்றோம், திரும்ப நம்ம சிந்தனை ஒடுக்கி கொண்டு போய் அவக்குள்ளேயே வச்சுக்கிறோம். திரும்ப என்னைக்கு பிரசன்னா அண்ணா போட போறாரோ இந்த மாதிரி ஒரு சத்சங்கம்னு பார்த்துட்டு அன்னைக்கு மறுபடியும் விரிச்சு மறுபடியும் அவளை பத்தி பேசுவோம். அந்த பேசணும், அவளை பத்தி சொல்லணும், அவளை பத்தி கொண்டாடணும். நம்ம மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் கொண்டாடணும். இதை பாக்குறவாள்லாம் வந்து ஆசைப்படணும், நானும் பேசணும், நானும் அம்பாளை நினைக்கணும், நானும் அம்பாளை பத்தி கொண்டாடணும், எனக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை சொல்லிட்டு போறேனே அப்படின்ற ஒரு ஆசையில எத்தனை பேருக்கு வரணும்ன்ற உத்வேகம் வரணும். அதெல்லாம் தான் இந்த சத்சங்கத்தினோட பரம பிரயோஜனமா நாம நினைக்கிறோமே தவிர்த்து, எதனால வந்து சத்சங்கம் அப்படிங்கிறதுல என்ன ருச்சி அப்படின்னா,
நீங்க வேற எந்த 4 பேர் சேர்ந்தாலும் 4வது நிமிஷம் ஃபைட் வரும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நீ பெரிய புட்சாலியா, நீங்க இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப சதஸ் அந்த மாதிரி எல்லாம் வச்சா கூட அங்க கூட அந்த புத்தினால அவ வந்து தோஷம்னு நான் சொல்லல. ஆனா அதுதான் நடக்கிறது உண்மைக்கு. உனக்கு அந்த சூத்திரம் தெரியுமா, உனக்கு அந்த சூத்திரத்தோட பாஷ்யம் இப்படி தெரியுமா, அது இல்ல, இங்க அப்படி பேச்சு இல்ல. உனக்கு அம்பாளை தெரியுமா, தெரியும். உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தெரியும். சரி, உனக்கு தெரியுமோன்னு எனக்கும் தெரியும். இவ்வளவுதான் இங்க டைலாக்கே இவ்வளவுதான். ஆனா எல்லாருக்கும் அம்பாளை தெரியும். எல்லாராலையும் அம்பாளை அனுபவிக்க முடியும். எல்லாராலையும் அம்பாளை ருச்சிக்க முடியும். அந்த ருச்சி அது வந்து நல்ல ஆழமா போறது அப்படிங்கறதுனால இந்த சத்சங்கத்தினோட பரம பிரயோஜனமா எதை நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா, அம்பாள் வந்து நம்ம எல்லாரோட மனசுலயும் அம்பாள் நன்னா நிறைஞ்சு இருந்து எல்லாருக்கும் எல்லா சௌபாகியங்களையும் கொடுத்து பரம சௌபாகியமாக இருக்கக்கூடிய பரதேவதையினுடைய அந்த பேர் அனுகிரகம் வீடு பேரு அதை வந்து எல்லாருக்கும் அருளணும் அப்படின்னு நாம எல்லாருமே இந்த நல்ல ஒரு சத்சங்கத்துல எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிப்போம். அந்த அளவுல நான் இதை வந்து முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சத்சங்கத்தை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ரொம்ப நன்றி அம்மா. உங்க 2 பேருக்கும் மறுபடியும் பணிவான நமஸ்காரம்.